First of all, let us go to the book of Ruth and read from chapter number 2 and verse number 23. முதலாவது ரூத்தின் சரித்திரம் இரண்டாவது அதிகாரம் 23ஆம் வசனம். We are talking about how Ruth as the bride was serving in the field of Boaz. போவாசுடைய நிலத்திலே ரூத் எப்படி சேவை செய்தாள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். And then we'll read Ruth chapter number 3 and verse number 1. மூன்றாவது அதிகாரம் 1ஆம் வசனம். Like I told you before, Ruth chapter number 3, it talks about the rest of Ruth. அந்த மூன்றாவது அதிகாரம் ரூத்தினுடைய இளைப்பாறுதலை குறித்து சொல்லப்படுகிறது. See, God has a rest for all those who serve him faithfully. அவருக்கு உண்மையாய் சேவை செய்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடியது. Then we'll go to 1 Corinthians chapter number 10 verse number 9 and 10. அதன் முன்பாக 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 10ஆம் வசனம். Then finally we'll go to the book of Hebrews chapter number 4 and read from verse number 9 to verse number 11. அதன் பின்பாக எபிரேயர்களின் நிருபம் 2வது அதிகாரம் 9லிருந்து 11 வரை. Ruth chapter number 2 verse 23 and then chapter number 3 and verse number 1. It says, "So she kept fast by the maidens of Boaz to glean unto the end of the barley harvest and of wheat harvest, and dwelt with her mother-in-law. Then Naomi her mother-in-law said unto her, My daughter, shall I not seek rest for thee, that it may be well with thee?" ரூத் 2:23 அப்படியே கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் தீரும் மட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படிக்கு போவாசுடைய வேலைக்காரிகளோடு கூடியிருந்து தன் மாமியினிடத்தில் தங்கினாள். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? 1 Corinthians chapter number 10 verse 9 and 10, it says, "Neither let us tempt Christ, as some of them also tempted and were destroyed of serpents. Neither murmur ye, as some of them also murmured and were destroyed of the destroyer." 1 கொரிந்தியர் 10:9-10 வசனங்கள். அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். Hebrews 4:9 to 11, it says, "There remaineth therefore a rest to the people of God. For he that is entered into his rest, he also hath ceased from his own works, as God did from his. Let us labor therefore to enter into that rest, lest any man fall after the same example of unbelief." எபிரேயர்களின் நிருபம் 4வது அதிகாரம் 9-10 வசனங்கள். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாய் இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். May the Lord add his blessing to the reading of his word. வாசிக்க கேட்ட வேத வசனங்களை தேவன் தாமே ஆசீர்வதித்து கொடுப்பார். Let's bow our heads and close our eyes for a word of prayer. நாம் நம்முடைய தலைகளை வணங்கி கண்களை மூடி ஜெபிப்போம். Most gracious and loving heavenly Father, மிகுந்த கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, in the only exalted name of the Lord Jesus Christ, உயர்த்தப்பட்ட ஒரே நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே we humbly come approaching thee to the throne of thine grace. உம்முடைய சமூகத்திலே உம்முடைய கிருபாசன தண்டை நாங்கள் தாழ்த்தி வந்திருக்கிறோம். Thank you, Lord, for the blood of sprinkling that you had shed for us on the cross of Calvary, that has given us access into your presence. கல்வாரி சிலுவையிலே நீ சிந்தின விலையேறப்பெற்ற இரத்தத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதன் மூலமாய் நாங்கள் உம்மிடத்திலே சேரும் பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். Father, we have gathered around your table this morning, இந்த காலைவேளையிலே உம்முடைய மேஜையிலே நீர் வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். and we confess and acknowledge that you are the master of this table. ஆண்டவரே, இந்த மேஜையின் எஜமான் நீர்தான் என்று நாங்கள் அங்கீகரிக்கிறோம், அறிக்கையிடுகிறோம். Won't you please take your position and appear to us and break the living bread of your word. நீர் உம்முடைய ஸ்தானத்தை இந்த வெளியில எடுத்து இந்த அப்பத்தை நீர் பிட்டு எங்கள் வாழ்க்கைக்கு நேராக நீர் அனுப்பித்தார். Captivate our minds and our hearts as we are fellowshipping and communing with you. ஆண்டவரே, உம்மோடு ஐக்கியப்பட உம்மோடு நாங்கள் இணைவதற்கு எங்கள் சிந்தையிலும் எங்கள் இருதயத்தையும் நீர் சிறைப்பிடிக்க வேண்டுமாய் We bind every force, every spirit that is trying to distract our mind and our hearts and our thinking. எங்களுடைய சிந்தையும் எங்கள் இருதயத்தையும் எங்கள் யோசனைகளையும் திசை திருப்புகிற எல்லா
கிரியைகளையும் எங்களை விட்டு நீர் மாற்ற வேணுமாய் ஜெபிக்கிறேன். Thank you, Jesus, for those forces have been defeated by what you did on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே நீ செய்து முடித்த அந்த கிரியைகளின் நிமித்தமாய் அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனதுக்காய் நன்றி Help us செலுத்துகிறேன். to open up our hearts. எங்கள் இருதயத்தை திறந்து தர உதவி செய்யும். Help us to know the truth. சத்தியத்தை அறிய உதவி செய்யும். And may the truth set us free. அப்பொழுது அந்த சத்தியம் எங்களை விடுதலையாக்கட்டும். May the Spirit of truth commune with us, and may we commune with the Spirit of truth. ஆண்டவரே சத்திய ஆவியானவர் எங்களோடு கூட இடவும் நாங்கள் உம்மோடு கூட இடப்படவும் எங்களுக்கு உதவி We செய்யும். bind all the power of darkness in the name of the Lord Jesus Christ. எல்லா அந்தகாரத்தின் கிரிகளை உம்முடைய நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன். May the liberty of your Spirit be with us. உம்முடைய விடுதலையின் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே தங்கி இருக்கட்டும். May the eternal purpose of you sending your word be fulfilled in each and every one of our lives. உம்முடைய வார்த்தை அனுப்புகிறதான நித்தியமான நோக்கம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் We நிறைவேற்றப்படட்டும். declare that all the glory, honor, power and praise, it belongs to you and you alone. சகல துதி கன மகிமை மேன்மை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே உண்டாகட்டும் For என்று we ask அறிக்கையிடுகிறேன். all of these wonderful blessings in the precious name of the Lord இந்த Jesus எல்லா Christ. ஆசீர்வாதங்களும் விலையேற பெற்ற உம்முடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen. ஆமென். Please be seated. தயவு செய்து உட்காரும். For the last several weeks, கடந்த பல வாரங்களாக we are talking on the book of Ruth. ரூத்தின் சரித்திரத்தை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். And even in the book of Ruth, அந்த ரூத்தின் சரித்திரத்தில் we are studying closely the character of Ruth. அந்த ரூத்தின் குணாதிசயத்தை மிகவும் நெருக்கமாய் நாம் தியானித்தோம். Because in the shadows, இந்த நிழலாட்டத்திலே in the shadows of the Old Testament, பழைய ஏற்பாட்டின் நிழலாட்டத்திலே we have great cloud of witnesses. நமக்கு மேகம் போன்ற திரளான சாட்சிகள் It's உண்டு. not that we have only great cloud of witnesses in the New Testament. அந்த புதிய ஏற்பாட்டிலே மாத்திரமல்ல பழைய It's not only in the New Testament we have great cloud of witnesses, புதிய ஏற்பாட்டிலே நமக்கு மேகம் போன்ற திரளான சாட்சிகள் but God has also kept a great cloud of witnesses in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலும் தேவன் திரளான சாட்சிகளை கொண்டிருக்கிறார். The Old Testament is nothing but a shadow to the reality of the times in which we are living. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தின் நிஜம்தான் அந்த நிழலாட்டமாய் பழைய And the character of Ruth in the book of Ruth, அந்த ரூத்தின் சரித்திரத்திலே ரூத் என்கிற குணாதிசயம் she is nothing but a type of the bride of the Lord Jesus Christ that are living in this day and time. இந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவின் மனவாட்டிக்கு அவள் அடையாளமாய் இருக்கிறார். And we talked about how important it is to make sure that we are the bride of Christ in this day and age. இந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கிறிஸ்துவின் மனவாட்டிகளாய் வாழ்வது என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் பார்த்தோம். Because according to the parable of 10 virgins that Jesus talked about, இயேசு சொல்லிய அந்த 10 கன்னிகள் உவமையிலே he is not appearing in the clouds of glory as the bridegroom for all of the 10 virgins. அந்த 10 கன்னிகைகளுக்குமாக அவர் மணவாளன் என்கிற நிலையிலே மத்தியாகத்தில் அவர் He வருகிறார். is appearing as the bridegroom only for the bride. அந்த மணவாட்டிக்காக மாத்திரமே அவர் வருகிறவராய் And the bride is none but only the wise virgins among the 10 virgins. அந்த 10 கன்னிகைகளிலே 5 பேர் மாத்திரமே மணவாட்டிகளாக So only the 5 were accepted as the bride when the bridegroom appeared in the clouds of glory. அந்த மகிமையின் மேகத்திலே மத்தியாகத்திலே மணவாளன் வரும்போது மணவாட்டிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் அந்த 5 But the other 5 virgins, they would be left behind to go through the time of tribulation on this earth. அந்த மீதி 5 கன்னிகைகள் அவர்கள் கைவிடப்பட்டு உபத்திரவ காலத்துக்குள்ளே கடந்து போக And வேண்டியவர்களானார்கள். yes, they will die as martyrs for their faith, and they will come to the presence of God. அவர்கள் கொண்டிருந்த விசுவாசத்தினாலே இயேசுவுக்கு இரத்த சாட்சியாய் மரித்து அவர்களும் தேவனோடு கூட வர But God will never and ever allow his bride to go through the tribulation. ஆனால் தேவன் ஒரு காலம் தம்முடைய மனவாட்டியை உபத்திரவ காலத்துக்குள்ளே அனுமதிக்கிறார். That's why it is very important to make our calling and our election sure. அதனால தான் மிகவும் முக்கியமான காரியம் நம்முடைய அழைக்கப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் நாம் உறுதியாக And be வேண்டும். sure and firm about our position in Christ Jesus our Lord. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நாம் கொண்டிருக்கிற அந்த ஸ்தானத்தை குறித்த ஒரு உறுதியும் நிச்சயமும் நமக்கு So in Ruth chapter number 1, we studied or we read and talked about the decision of Ruth. அந்த ரூத்தின் சரித்திரம் 1வது அதிகாரத்திலே ரூத் எடுத்த தீர்மானத்தின் அந்த திட்டமான காரியத்தை நாம் தியானித்தோம். And in Ruth chapter number 2, we were talking about the serving of Ruth.
Ruth. அந்த ரூத் எப்படி சேவை செய்தாள் என்பதை குறித்த இரண்டாவது அதிகாரத்தில் How Ruth as a bride was serving in that strange land. அந்த அந்நிய தேசத்திலே அவள் எப்படி ஆண்டவரை சேவித்தாள் என்பதை First of all, she served the Lord without laziness, sensibly. முதலாவது அவள் சோம்பல் இல்லாமல் புத்தியாய் சேவை செய்தாள். Secondly, she served with knowledge. அடுத்து அறிவோடு கூட அவள் வேலை செய்தாள். Thirdly, she served by living a life of separation. ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதன் மூலமாய் சேவித்தாள். Fourthly, she served with faith. விசுவாசத்தோடு நான்காவது அவள் சேவித்தாள். Fifthly, she served in spite of difficulty. பல கஷ்டங்களுக்கு நெருக்கங்களுக்கு மத்தியிலே ஆண்டவரை சேவித்தாள். And in the last week I began to speak to you as to how Ruth served in that land, in that field of Boaz, until the end of the harvest. அந்த அறுப்பு காலம் முடிகிற வரைக்குமாய் போவாசுடைய நிலத்திலே ரூத் எப்படி வேலை செய்தாள் என்று சொல்லி கடந்த வாரத்திலே That's the reason it is very important for the bride of Christ to endure until the end. கிறிஸ்துவின் மனவாட்டி என்கிறவள் அவள் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்க We வேண்டியவளாய் serve the Lord not just halfway, we serve the Lord through the end. ஆண்டவரை நாம் சேவிக்கிறது பாதியில் அவளோடு அல்ல, அது முடிவு பரியந்தம் நிலைத்து And நிற்க then we looked at the journey of the children of Israel from the land of Egypt to the land of promise. அதன் பின்பாக இஸ்ரவேலருடைய வனாந்தர பிரயாணம் எகிப்திலிருந்து அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு எப்படி பிரயாணப்பட்டார்கள் என்பதை பார்த்தோம். Because the Lord, through the writings of Paul, he is recalling the journey of the children of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தை மீண்டுமாய் அங்கே பவுலப்போஸ்தலன் மூலமாய் அவர் ஞாபகமூட்டுகிறார். How and why many people were destroyed in the wilderness and they were not able to endure until the end of the journey. எதனால் அவர்கள் ஏன் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள், முடிவு பரியந்தம் தங்களுடைய பிரயாணத்தை முடிக்க முடியாமல். And he was talking about 5 different things ஐந்து வித்தியாசமான காரியங்களை பற்றி அங்கே that சொன்னார். really deprived the people to continue on in their journey and to endure until the end of the journey. ஆரம்பித்த பிரயாணத்தை அவர்கள் முடிவு பரியந்தம் அதை முடிக்க முடியாதபடி அவர்களை திசை திருப்பி மாற்றின காரியம் என்னவென்று நாம் தியானித்தோம். What was the first thing? முதல் காரியம் என்ன? Lust was the first problem that many people were overthrown in the wilderness. அநேகர் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டதுக்கு முதலாவது காரணம் இச்சை. The scripture says they lusted after evil things. அவர்கள் பொல்லாங்கானவைகளை இச்சித்தார்கள் என்று சொல்லி பார்த்தோம். And God warns us that we better not lust like they lusted. அவர்கள் இச்சித்தது போல நாமும் இச்சிக்க வேண்டாம் என்று சொல்லி What is lusting after evil things? பொல்லாங்கானவைகளை இச்சித்தது என்று Lusting after evil things is lusting after everything that God did not ordain and appoint for us. தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி நியமிக்காத எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அவைகள் எல்லாம் பொல்லாங்கானவை. That is why our desires itself is given by God. எனவே நமக்கு வாஞ்சை உண்டாவதும் ஆண்டவராலே நமக்கு அருளப்படுகிறது. Before God can fulfill our desires, நம்முடைய வாஞ்சையை அவள் நிறைவேற்றுவதற்கு we முன்பாகவே need to first check our desires. முதலாவது நம்முடைய வாஞ்சை எப்படிப்பட்டது என்று நாம் Whether the desires itself is given by God. அந்த உள்ளிருக்கிற வருகிற அந்த வாஞ்சையே ஆண்டவராலே நமக்கு So கொடுக்கப்பட்டதா? before God gives the fruit of our desires, நம்முடைய வாஞ்சையின் கனியாகிய கிரியைகளை அவர் கொடுப்பதற்கு first முன்பாக God gives the desire itself. முதலாவது நாம் வாஞ்சிக்க வேண்டிய வாஞ்சைகளையே அவர் கொடுக்கிறார். What do we have to desire? That itself is given by God. எதை நாம் வாஞ்சிக்க வேண்டும் என்பதும் தேவனாலே நமக்கு அருளப்படுகிறது. What do we have to do? That itself has to be inspired by God. நாம் என்ன காரியங்களை செய்ய வேண்டும், எதிலே நாம் வாஞ்சித்து செய்ய வேண்டும், Where do we have to go? That itself has to be inspired by எங்கே God. போக வேண்டும் என்பதும் தேவனாலே நமக்கு அருளப்படுகிற ஒரு வாஞ்சையினாலே So it's very உண்டாகிறது. important to check even the desires of our heart நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை கூட நாம் ஆராய்ந்து பார்க்க and வேண்டும். make sure it is in accordance to God's will and accordance to God's desires. தேவனுடைய சித்தத்தின்படியாய் தேவனுடைய வாஞ்சையின்படியாய் இந்த வாஞ்சை இருக்கிறதா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க We வேண்டும். may have certain desires in our life. நம்முடைய வாழ்க்கையிலே சில வாஞ்சைகள் நமக்கு There is கொண்டிருக்கலாம். nothing wrong about it, அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. but we need to pray about it ஆனால் அதை குறித்து ஜெபிக்க and வேண்டும். seek the will of God about it. அதை குறித்து தேவனுடைய சித்தம் என்னதென்று தேட Whether that வேண்டும். desire we have, நாம் கொண்டிருக்கிற அந்த வாஞ்சை whether it's something that God has appointed for us, ஆண்டவர் நமக்காக நியமித்த ஒன்றா, whether He has ordained it for us, அதை நமக்கென்று தேவன் whether He நியமித்திருக்கிறாரா, has made it for us to go through it. இல்லை நாம் அதை கடந்து போவதற்கு ஆண்டவர் நம்மை நியமித்திருக்கிறாரா. So we have to keep
our desires in check. இப்படியாக அந்த வாஞ்சையை முதலாவது நாம் ஆராய்ந்து பார்க்க Even வேண்டும். it might be good things in our eyes. நம்முடைய பார்வைக்கு ஒருவேளை அவைகள் நல்லவைகளாக தோன்றும். For example, உதாரணத்துக்கு if you have a desire to go as a missionary somewhere, எங்கோ ஒரு ஊழிய சம்பந்தமா மிஷனரியாக நீங்கள் போக there is வாஞ்சிக்கிறீர்கள். nothing wrong with that. அது எந்த ஒரு தவறுமே கிடையாது. It's not an evil thing. அது ஒரு தீமையான காரியம் So அல்ல. when you hear it, it sounds so good. அதை கேட்கும்போது அது ஒரு நல்ல காரியம் என்று You தோன்றும். may have that desire in you. அந்த வாஞ்சை உங்களுக்குள்ளாக But இருக்கிறது. first you have to seek whether God desires that for you. அந்த வாஞ்சை தேவனாலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டதா, தேவன் அதை விரும்புகிறாரா, Whether it is in the will of God for you. தேவனுடைய சித்தம் உங்களை குறித்து அதுவாய் Whether இருக்கிறதா, that's the plan of God for your life. தேவனுடைய திட்டம் அதை குறித்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று சொல்லி நீங்க Praise the name of the living God. So if it is against the will of அது God, தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பாய் இருக்குமா, though it might look good in our eyes, நம்முடைய பார்வைக்கு அது நல்லதாக if it's against the plan of God, தேவனுடைய if திட்டத்துக்கு it's against the desire of God, அவருடைய வாஞ்சைக்கு எதிராக இருக்குமா, then what will happen? என்ன நடக்கும்? It's the lust of evil things. அது பொல்லாங்கானவைகள் இச்சிக்கிறமா. Maybe we were looking at other missionaries and were trying to, just be like them. மற்ற மிஷனரிகளை பார்த்து அவர்களை போல நாமே மாற்றிக்கொள்ள முயற்சிப்போம். I have heard some people say, I want to be a minister. நான் அந்த ஊழியக்காரனை போல ஆக வேண்டும் என்று சொல்வதை கேட்கிறேன். I want to be a preacher like you. நான் உங்களை போல ஒரு பிரசங்கியாராக வேண்டும் என்று. There is nothing wrong with it. It's a good desire. அப்படி சொல்வதில் எந்த தவறும் இல்லை, அது ஒரு நல்ல But first seek the will of God. முதல்ல அது அவருடைய சித்தமா என்று நம்ம Praise the name of the living God. So that's why even lust can deprive us of continuing our journey until the end. முடிவு பர்யந்தம் நாம் நம்முடைய பயணத்தை நாம் மேற்கொள்ள முடியாதபடி இச்சை என்பது நம்மை பாதியிலே நிறுத்தி. And secondly, we talked about idolatry. இரண்டாவது விக்கிரக ஆராதனை. What is idolatry today in the church of God? இந்த நாளிலே தேவனுடைய சபையிலே காணப்படுகிற விக்கிரக It's not having an image inside an assembly hall, a church building. ஒரு சபை கூடுகிற ஒரு கட்டடத்துக்குள்ளே ஒரு விக்கிரகம் இருக்கிறது. What is the idolatry today? இந்த நாளின் விக்கிரக ஆராதனை We are the church of the living God. நாமே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் If we have anything in our life that makes God to be uncomfortable, தேவன் அசௌகரியப்படுகிற மாதிரி காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டிருப்போம். if we have passions in our heart that is uncomfortable to God, நம்ம இருதயத்திலே நாம் கொண்டிருக்கிற அந்த if we have rebellion and stubbornness to what God says, தேவன் சொல்லுகிற காரியத்துக்கு விரோதமாய் முரட்டாட்டமும் பிடிவாதமும் it is the sin of idolatry, the scripture says. வேதம் சொல்லுகிறது அது விக்கிரக ஆராதனை என்கிற So there should be no rebellion and stubbornness to what God says. தேவன் சொல்லுகிறதுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கவும் கூடாது, முரட்டாட்டம். If there is rebellion or stubbornness in our life, that is an idolatry. That's the sin of idolatry in the sight of God. சொல்லுகிறதுக்கு விரோதமாய் முரட்டாட்டமும் பிடிவாதம் உள்ளவர்களாய் நாம் இருப்போமானால் அது தேவனுடைய பார்வையிலே விக்கிரக ஆராதனையாய் இருக்கிறது. And thirdly, மூன்றாவதாக Apostle Paul wrote about fornication, how it deprived the children of Israel to continue on in their journey and endure until the end. இஸ்ரவேல் புத்திரர் அந்த பயணத்தை தொடர்ந்து முடிக்க முடியாதபடி அவர்களுக்குள்ளே காணப்பட்ட மூன்றாவது காரணம் வேசித்தனம். What is fornication? வேசித்தனம் என்றால் என்ன? Fornication is having a relationship that is outside of the covenant. உடன்படிக்கைக்கு வெளியே சட்டவிரோதமாக கொண்டிருக்கிற ஒரு உறவு முறை. So we are living a covenant life with God. நாம் தேவனோடு ஒரு உடன்படிக்கையின் வாழ்க்கை Our spiritual life is based on a solid agreement, solid covenant with God. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது தேவனோடு ஒரு திடமான உடன்படிக்கைக்கு உள்ளே பிரவேசித்த ஒரு வாழ்க்கை. If we involve in anything அதுக்குள் அதை தவிர்த்து வேறு காரியங்களிலே நாம் that ஈடுபடுவோமானால் takes us out of this covenant, அது இந்த உடன்படிக்கையை விட்டு நம்மை வெளியே போக வைக்கும். it is a spiritual fornication in the sight of God. ஆவிக்குரிய வேசித்தனமாய் காணப்படுகிறது. That is why we need to focus on building a strong relationship and fellowship with the Almighty அதனால God. தேவனோடு கொண்டிருக்கிற அந்த உறவிலும் ஐக்கியத்திலும் நாம் பலமாய் நாம் கட்டப்பட வேண்டியவர்களாய். Praise the name of the living God. And today we are going to talk about the fourth thing that deprived the children of Israel to finish their journey. அந்த இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணத்தை முடிக்க முடியாதபடி அவர்களிடத்தில் காணப்பட்ட நான்காவது To endure until the end. முடிவு பர்யந்தம் அவர்கள் நிலை நிற்க முடியாது. We not only
avoid lust. இச்சையை நாம் தவிர்க்க We not வேண்டும். only escape lust. அந்த இச்சைக்கு நாம் தப்ப We வேண்டும். not only escape idolatry. விக்கிரக ஆராதனைக்கு நாம் தப்ப We not வேண்டும். only escape committing spiritual fornication. ஆவிக்குரிய வேசித்தனத்துக்கும் நாம் தப்ப The வேண்டும். scripture says in chapter number 10 of 1 Corinthians and verse number 9. 1 கொரிந்தியர் 10:9 வேத வசனம் The சொல்லுகிறது. scripture says, neither let us tempt Christ as some of them also tempted and were destroyed of serpents. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். The fourth thing that deprived the people to end their journey to enter into the land of promises. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அவர்கள் சென்று அடைய முடியாதபடி அவர்களை தடை செய்த நான்காவது There were காரியம், some of them that were tempting Christ in the wilderness. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை வனாந்தரத்திலே பரீட்சித்தார்கள். Praise the name of the living God. நாமத்துக்கு Where did Christ come there? எங்கே கிறிஸ்து அங்கே Oh yes, it's our Lord Jesus that was leading those people. அந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் அவர்களை வழி நடத்தினார். Praise the name of the living God. The God of the Bible is one. தேவனுடைய வேதத்தின் தேவன் ஒருவரே. Praise the name of the living God. But he takes many theophanic forms at many times அநேக நேரங்களிலே அநேக விதமான உருவங்களை அவர் to reveal himself to the people, ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவதற்கு, to deal with people, ஜனங்களோடு to செயல்படுவதற்கு, talk to people, ஜனங்களோடு பேசுவதற்கு, to guide the people, ஜனங்களை நடத்துவதற்கு, to lead the people. ஜனங்களை வழிநடத்துவதற்கு. Because God as God, என்றால் தேவன் அவர் தேவனாக இருக்கிறார். he won't be able to deal with man. மனுஷனோடு அவர் இடைப்பட முடியாது. Because God is infinite God. ஏனென்றால் தேவன் அவர் அளவிடப்பட He is an முடியாத ஒரு தேவன். invisible God. அவர் காணக்கூடாத ஒரு He தேவன். is an omnipresent and omnipotent God. அவர் சர்வ ஞானமுள்ள தேவன், சர்வ So வியாபியான தேவன். God as God, he cannot deal with எனவே man. தேவன் அவர் தேவனாகவே மனுஷனோடு செயல்பட முடியாது. That's why he had to become the Lord God in order to deal with man. அந்த மனுஷனோடு அவர் இடைப்படுவதற்காக செயல்படுவதற்காக அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். Praise the name of the living God. நாமத்துக்கு அவர் கர்த்தராகிய தேவனாக ஆகும்போதுதான் மனிதர்கள் கூட என்ன பண்ண முடியும்? செயல்பட டீல் பண்ண முடியும், மனிதர்களோடு தொடர்பு கொள்ள முடியும். Let us go to the book of Genesis. ஆதியாகம புத்தகம். You know, if you read this chapter, இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்களா? in many places it says again and again, almost in all the places, and God and God and God. அங்கே தேவன் 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 என்று Verse number 1 says, in the beginning God. ஆதியிலே தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Verse number 3 says, and God said. தேவன் சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Verse number 4 says, and God saw the light. அங்கே தேவன் வெளிச்சத்தை கண்டார். Verse number 5 says, and God called the light day. Michael அங்கே தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று Verse number 6 says, and God said. ஆறாவது பின்பு தேவன். Verse number 7 says, and God made the firmament. தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணினார். Verse number 8 says, and God called the firmament. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று Verse number 9 says, and God said. அங்கே 9ல தேவன் 10, and God called. அங்கே தேவன் கூப்பிட்டார். Verse number 11, and God said. அங்கே 11லும் தேவன். Like this, if you go on and on and on, it says, and God and God and God. தேவன் 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 என்று வந்து So what does it mean? அப்படி என்றால் அர்த்தம் God என்ன? as an invisible God. எனவே காணக்கூடாத தேவன். God as an almighty God. அவர் ஒரு சர்வ வல்லமையுள்ள God தேவன். as an all powerful God. அவர் சகல வல்லமையும் பொருந்திய He தேவன். was recreating this universe. அவர் இந்த உலகத்தை மீண்டுமாய் சிருஷ்டித்தார். Even when he created the spirit man, அந்த ஆவி மனிதனை அவர் சிருஷ்டித்த போது the scripture says, வேதவசனம் சொல்லுகிறது. and God 26 said, 26, let us make man in our image. பின்பு தேவன் நமது சாயலாக ரூபத்தின்படி மனுஷனை Verse number உண்டாக்குகிறார். 27 says, so God created man. 27ல தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை So சிருஷ்டித்தார். God as a spirit God, he is creating the spirit being. ஆவி தேவன் ஆவி மனிதனை சிருஷ்டித்தார். Verse number 28 says, and God blessed them. அங்கே தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். But if you come to chapter number 2 and verse number 7, இரண்டாவது அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு வந்தீர்கள். what does the scripture say? என்ன வசனம் சொல்லுது? And the Lord God formed man. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Say, if he has to make
a man out of the dust of the ground, அங்கே மனுஷன் பூமியின் மண்ணினாலே உருவாக்கப்பட்ட a spirit God cannot do it. ஆவி தேவன் அதை செய்ய That முடியாது. spirit God அந்த ஆவி தேவன் have to take a theophanic form. அவர் ஒரு அவதாரம் எடுத்து வந்தார். Praise the name of the living God. He has to take a theophanic form. அவர் ஒரு தெய்வீக அவதாரம் கொண்டு And he has to come to a particular place ஒரு குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு and வருகிறார். take the dust of the ground. அந்த பூமியின் மண்ணை எடுத்து And then he should breathe on that dust. அந்த மண்ணினாலே உருவாக்கி On that image he made out of dust. அந்த மண்ணினாலே அவன் உருவாக்கினார் That's மனுஷனை. what the Lord God did. அதைத்தான் தேவனாகிய கர்த்தர் செய்தார். Praise the name of the living God. ஒரு ஆவி உருவாக்க முடியாது. தேவன் மண்ணினால ஒரு காரியத்தை உருவாக்குனா அவர் என்னவாகணும்? கர்த்தராகிய, அதுக்குன்னு கர்த்தர் வேற கிடையாது. அதே தேவன் ஒரு வடிவு எடுத்து ஒரு தியாஃபனிக் ஃபார்ம்ல வராரு. தியாஃபனிக்னா ஒரு வடிவம். See, the spirit doesn't have any form. ஆவிக்கு எந்த ஒரு உருவமும் கிடையாது. Spirit only has a spirit form. அது ஒரு ஆவி வடிவம். Spirit only have a spirit likeness. அந்த ஆவியாகவே தான். So when the time came for the Lord God to form man out of the dust of the ground, பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்க ஒரு the external man, அவர் அந்த மனுஷனை the fleshy man, மாம்ச மனிதனை உருவாக்க he became Lord God. அவர் தேவனாகிய கர்த்தரானார். Who do you think that Lord is? அந்த கர்த்தர் யாராய் இருக்கும்? That Lord is our Lord Jesus Christ. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. So when Adam woke up his eyes, எனவே ஆதாம் கண்களை திறந்தபோது, when that image on which the Lord God breathed the breath of life, அந்த உருவாக்கின அந்த உருவத்திலே நாசியிலே சுவாசத்தை ஊதினபோது, when man became a living soul, மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். when he first opened his eyes, அவன் முதலாவது கண்களை திறந்தபோது who did he see? அவன் யாரை பார்த்தான்? He did not see the invisible God. அவன் காணக்கூடாத தேவனை காணல. He saw the visible Lord God. அந்த தேவனாகிய கர்த்தரை And கண்டான். that visible Lord God is our Lord Jesus அந்த Christ. காணக்கூடிய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆண்டவராகிய So இயேசு before கிறிஸ்து. Lord Jesus Christ manifested in flesh and walked the face of this earth, இந்த பூமியிலே அவர் மாம்சத்திலே இயேசு கிறிஸ்துவாக வருவதற்கு முன்பாக there were many times அநேக நேரங்களிலே he appeared to many of the saints in the Old Testament. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு பல விதங்களிலே அவர் காட்சி Praise the name கொடுத்தார். of the living God. Of the three people that came to visit Abraham, ஆபிரகாமை அங்கே வந்து சந்திக்க மூன்று the பேர் scripture addresses one as a man and the other two as angels. ரெண்டு பேர் வந்து தேவதூதர்கள் ஒருத்தரை மனுஷனாக Who is that man? அந்த மனுஷன் That யார்? man is the Lord Jesus Christ. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு So கிறிஸ்து. like that, the invisible God, he took many theophanic forms. அப்படியாக காணக்கூடாத தேவன் பல அவதாரங்களை பல உருவங்களை For example, if you take the days of Moses, மோசேயுடைய காலத்தை the எடுத்துக்கொள்ளுங்க. Lord God தேவனாகிய கர்த்தர் appeared through the burning bush. அங்கே எரிகிற முட்செடியிலே Moses did தரிசனமானார். not see God, அங்கே தேவனை காணல மோசே. but he saw the theophanic form of God through the burning bush. அந்த எரிகிற முட்செடிக்குள்ளே தேவனாகிய கர்த்தர் வந்த Many உருவத்தை times he கண்டார். came and visited as an angel. அவர் தூதனாக அநேக நேரங்களிலே அவர் வந்து Many போனார். times he came and visited his people through many theophanic forms. அநேக வடிவங்களை உருவங்களை எடுத்து அவர் வந்து கடந்து ஜனங்களை சந்தித்து Praise the name of the living God. Same way when the children of Israel were sojourning in the wilderness, அதேபோல வனாந்திரத்திலே பிரயாணப்பட்டு போனார்கள் the இஸ்ரவேல் scripture here says வேதவசனம் சொல்லுகிறது. in 1 Corinthians chapter number 10 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் and verse number 3 says, 3ஆம் வசனம், they all ate the same spiritual meat. அவர்கள் எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை Verse புசித்தார்கள். number 4 says, 4ஆம் வசனம், all drink the same spiritual drink, எல்லாரும் ஒரே ஞானபானத்தை for they குடித்தார்கள். drank of that spiritual rock that followed them, எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். and that rock was Christ. அந்த கண்மலை கிறிஸ்துவே. Praise the name of the living God. So Christ was walking with them all through. எனவே கிறிஸ்து அவர்களோடு கூட கடந்து Christ வந்தார். was in the pillar of fire. அவரே அக்னி Christ was in the pillar of cloud. அவரே மேகஸ்தம்பமாக கடந்து Christ வந்தார். was standing upon the rock where the Lord said you have to speak to the rock. அந்த கண்மலையிலே பார்த்து பேசு என்று சொன்னபோது இயேசு Christ was standing upon the rock where the Lord told Moses you smite the rock. அந்த கண்மலையை அடி என்று சொன்னபோது கண்மலையின் மேல் நின்றவர் இயேசு கிறிஸ்து. அப்படியே சொல்றார் ஆண்டவர், உனக்கு முன்பாக நீ போய் அடி, நான் அது மேல நிப்பேன். அது எதற்கு நிழலாட்டமா இருக்கு? கிறிஸ்து அடிக்கப்படுவதற்கு நிழலாட்டமா இருக்குது. அவர் ஏதோ மோசே போய் ஒரு பாறை அடிச்சாருன்னு இல்லை, எல்லாத்துலேயும் என்னது நிழல்ல ஒரு நான அர்த்தம். In the shadows there is always a meaning.
அங்கே நிழலாட்டத்தில் எப்பொழுதும் ஒரு அர்த்தம் In the shadows, always the reality is hidden. அங்கே நிஜமானது மறைந்திருக்கிறது. When God told Moses, go and smite the rock, அங்கே ஆண்டவர் மோசேயை பார்த்து கன்மலையை அடி என்று சொன்னபோது he said, I will stand upon that rock, then you go and smite the rock. நான் உனக்கு முன்பாக போய் கன்மலையின் மேல் நிற்பேன், நீ கன்மலையை அடி என்று Praise the name of the living God. And that rock was Christ. அந்த கன்மலை கிறிஸ்துவே. So these people, இந்த ஜனங்க as they were sojourning in the wilderness, அவர்கள் வனாந்திரத்திலே பிரயாணப்பட்டார்கள். they were tempting Christ. அவர்கள் கிறிஸ்துவை பரீட்சித்தார்கள். Let us not tempt Christ as some of them also tempted and were destroyed of the serpents. அவர்கள் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். Psalm number 106 and verse number 14. சங்கீதம் 106:14 வசனம். The scripture says, but lusted exceedingly in the wilderness and tempted God in the desert. 106:14. வனாந்திரத்தை இச்சையுள்ளவர்களாகிய அவாந்திர வழியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவாந்திர வழியிலே தேவனை, தேவன் வேற கிறிஸ்து வேற இல்ல. தேவன் தான் பல நேரங்களில் கர்த்தராகிய தேவனாக தம்மை வெளிப்படுத்துகிறார். அங்க கிறிஸ்துவாக என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தினார். They were tempting God in the desert. அந்த வனாந்திரத்திலே அவர்கள் கிறிஸ்துவை They were tempting Christ in the desert. கிறிஸ்துவை அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள். Psalm number 78 and verse number 18. 78:18. The scripture here says, and they tempted God in their heart by asking meat for their lust. தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை See, when they were having lust, what they were doing? அவங்க இச்சை கொண்டபோது அவர்கள் They were tempting God. கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள். But God's mercy did not destroy them for up until some time. தேவனுடைய இரக்கம் அவர்களை உடனடியாக அழிக்கவில்லை. See, if you read the scriptures very carefully, வேத வசனங்களை ஜாக்கிரதையாக நீங்கள் வாசித்து I believe it's still Exodus chapter number 19. அந்த யாத்ராகமம் 19வது அதிகாரத்தில் Though the people were rebelling against Moses, மோசேக்கு விரோதமாய் அவர்கள் எழும்பி நின்றபோது, though they were talking against God, தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் பேசினபோது, God did not destroy any one of them before the law was given. அந்த நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு முன்பாக யாரையுமே தேவன் ஒருவரை கூட அழிக்கவில்லை. நியாயப்பிரமாணம் கொடுக்கிற வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணல? ஒருத்தரையுமே நீ இப்படி பேசுறியா, நீ இச்சையா இருக்கியா, விக்கிரக ஆராதனை பண்றியா, அது பண்றியான்னு என்ன பண்ணல. ஆனா என்னைக்கு நியாயப்பிரமாணம் ஒன்றை இவங்களே கேட்டு வாங்கினாங்களோ, see, law at the giving of the law is not originally God's idea. தேவனுடைய எண்ணத்தின்படி ஐடியால நியாயப்பிரமாணம் கொடுக்க வேண்டும் என்கிற காரியம். I believe I might have talked about it to you. நான் இதை குறித்து உங்களிடத்துல நான் சொல்லி. If you read Exodus chapter number 19, அந்த யாத்ராகமம் 19வது அதிகாரத்துல it's the people that were telling Moses, மோசேயிடத்துல ஜனங்கள் சொல்றாங்க, whatever the Lord says we will do. ஆண்டவர் என்ன சொன்னாலும் சரி நாங்க அதன்படி செய்வோம். They said it with the kind of pride in their heart. அவர்கள் இருதயத்துல பெருமையோடு அதை சொன்னார்கள். அதாவது அது சொன்ன தோரணை எப்படின்னா, என்னத்தை சொல்லிட போறாரு, எங்களால செய்ய முடியாதா, என்ன சொன்னாலும் நாங்க செய்வோம். அது ஒரு மாதிரி என்னது, ஒரு 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 கர்வத்தில் பேசுறது. It's because of pride they were saying. அவர்கள் பெருமை நிமித்தம் whatever the Lord says we will do. ஆண்டவர் என்ன சொன்னாலும் நாங்க செய்வோம். whatever the Lord tells you, you come and tell us, we will do. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை எங்களுக்கு நீ வந்து சொல்லு, நாங்க செய்றோம். என்ன ஆச்சு, எழுதி எடுத்துட்டு வந்தாரு, சொல்லி கேட்டு வாங்கிட்டு எடுத்துட்டு வந்தாரு. வந்தப்பயே 3000 பேர் காலி. அதுக்கு முன்னாடி ஒரு ஆத்மா கூட என்ன பண்ணலங்க, ஆண்டவர் விட்டுட்டாரு. ஏன்னா God was leading them by His grace and His mercy. தேவன் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவர்களை He was leading the children of Israel because of the promise that God gave to Abraham. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படினாலே அவர் இஸ்ரவேல் புத்திரரை நடத்தி He was dealing with the people by His grace and by His mercy. அவருடைய இரக்கத்தையும் கிருபையும் கொண்டு ஜனங்களை அவர் செயல்பட்டார். But when the law was given, ஆனால் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பின் அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணம்னா செஞ்சா உண்டு, என்னை தவிர வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேணான்னு ஆண்டவர் எழுதி கொடுத்துட்டாரு. கீழே என்ன பண்ணுது, எல்லாம் கண்ணுக்குட்டி செஞ்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. போட்டாரு ஒரு போர்டு, 3000 பேர் காலி.
3,000 were perished. அந்த நாளிலே 3000 பேர் But விழுந்தார்கள். thank God for Jesus Christ. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் Because when he came back, அவர் திரும்பி வந்தபோது what happened when Peter preached the first gospel? அந்த முதலாவது பிரசங்கத்தை பேதுரு பிரசங்கித்த போது 3,000 people were saved. ஏறக்குறைய 3000 பேர் Praise the name of the ரட்சிக்கப்பட்டார்கள். living God. The law was given by Moses, Apostle John writes. யோவான் எழுதுகிறார் நியாயப்பிரமாணம் But மோசேயினாலே grace and கொடுக்கப்பட்டது. truth it came by Jesus ஆனால் Christ. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. Jesus brought back again his grace. இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் தம்முடைய கிருபையை He அவர் canceled the law and gave his grace. அவர் நியாயப்பிரமாணத்தை நீக்கி நமக்கு கிருபையை So கொடுத்தார். God's mercy did not destroy the children of Israel இஸ்ரவேல் புத்திரரை தேவனுடைய இரக்கம் அளிக்கவில்லை until the time the law was given. அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கும் வரைக்கும். Praise the name of the living God. That's why when we read verse number 38 of Psalm number 78, the scripture says, சங்கீதம் 78:30 வாசிக்கும்போது it says, but he being full of compassion forgave their iniquity and destroyed them not, yea, many a time turned he his anger away and did not stir up all his wrath. 78:38 அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதும் எழுப்பாமல் அநேகந்தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். Why? Because it's the grace of God. தேவனுடைய கிருபை. Verse number 40, the scripture says, 40வது வசனம், how oft did they provoke him in the wilderness and grieve him in the desert? எத்தனை தரமோ வனாந்தரத்திலே அவருக்கு கோபமூட்டி அவாந்தர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். Verse number 41, yea, they turned back and tempted God and limited the Holy One of Israel. அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். Yet they tempted and provoked the Most High God and kept not his testimonies. அவருடைய கரத்தையும் அவர் சத்துருக்கு விலக்கிவிட்ட நாளையும் நினையாமற் போனார்கள். இது யாருங்க? கிறிஸ்துவே என்ன பண்றாங்க? பரீட்சை பார்க்கறாங்க. They are tempting Christ himself. அவர் கிறிஸ்துவையே பரீட்சித்தார். You know, a lot of times we say this, don't test my patience. என்னோட பொறுமையை சோதிக்காத நம்ம அநேக முறை சொல்றோம். When they begin to do mischief again and again, the same thing over and over again, மீண்டுமாய் நமக்கு ஒருவர் செய்த கெடுதலை திரும்ப செய்யும்போது sometimes we warn them and say, don't test my patience. சொல்லுகிற காரியம் என் பொறுமையை சோதிக்காத. Don't think I will be quiet like this all the time. எல்லா நேரம் நான் இப்படியே அமைதலா இருப்பேன் நினைக்காத. Don't trigger my anger. என்னோட கோபத்தை நீ முட்டாத. Don't kindle my anger. என்னோட கோபத்தை எழுப்பி விடாத. Don't test my patience. என்னோட பொறுமையை சோதிக்காத. But these people, they were testing the patience of God. தேவனுடைய பொறுமையை இவர்கள் சோதித்தார்கள். But when the time came, ஆனால் காலம் நேர்ந்த the Lord blew them off. ஆண்டவர் அவர்களை முற்றிலும் And the scripture says, வேதவசனம் சொல்லுகிறது, those that tempted, they were destroyed of the serpents. அவர்கள் பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். So what does tempting Christ really mean? உண்மையாகவே கிறிஸ்துவை பரீட்சிப்பது If we are the bride of Christ, கிறிஸ்துவின் மனவாட்டியாய் if we are sojourning in the journey of salvation, இந்த ரட்சிப்பின் பாதையில வாழ்க்கையில நடக்கிறவர்கள், if we need to endure until the end, முடிபெறும் நிலை நிற்க வேண்டும், if we need to enter into the bride chamber of the bridegroom as the bride of Christ, கிறிஸ்துவின் மனவாட்டியாய் மணவாளனுடைய அறைக்குள்ளே நாம் காணப்பட வேண்டும். we should make sure நாம் ஒரு காரியத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள that வேண்டும். we don't tempt Christ at any point in time in our life. நம்முடைய வாழ்க்கையின் எந்த நேரத்திலும் கிறிஸ்துவை நாம் ஒரு காலம் So பரீட்சிக்க how கூடாது. can we understand tempting Christ? கிறிஸ்துவை பரீட்சிப்பதை நாம் எப்படி Tempting Christ is nothing but belittling the grace of God. தேவனுடைய கிருபையை புறம்பே தள்ளுவதுதான் தேவனை Knowingly indulging in wrong is tempting Christ. நாம் தேவனுடைய காரியத்தை தவறு என்று தெரிந்திருந்தும் நாம் மீண்டும் மீண்டுமாய் செய்து அவருடைய கிருபையை நாம் Misusing the grace of God கிருபையை தவறாக is equal to committing the sin of tempting Christ. கிறிஸ்துவை பரீட்சிக்கிறதுக்குரிய பாவத்துக்கு சமமாய் இருக்கு. That's what these people did. அதைத்தான் இந்த ஜனங்கள் They were misusing the grace of God. தேவனுடைய கிருபையை அவர்கள் தவறாக They were valuing the grace of God so cheaply. அந்த தேவனுடைய கிருபையை மிகவும் துச்சமாய் எண்ணினார்கள். Numbers chapter number 21 and verse number 5, the scripture says, என்னாகமம் 21வது அதிகாரம், and the people spake against God and against Moses, wherefore have ye brought us up out of Egypt to die in the wilderness? For there is no bread, neither is there any water, and our soul loatheth this light bread. 21 அஞ்சு, ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? வனாந்திரத்துக்கு எதுக்கு கொண்டு வந்தாரா? எத்தனை பேர் நேற்று செய்தி கேட்டீங்க? வனாந்திரத்தில் எப்படி நடத்தினாருன்னு சொன்னேன். பேரு தான் வனாந்திரம். சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வனாந்திர வாழ்க்கை.
பகலில் ஏசி, நைட்டில் ஹீட்ரு, கரண்ட் பில்லே கிடையாது. நைட்டில் வெறும் ஹீட்ரு மட்டும் இல்லை, லைட்டு, அதுதான் அக்கினி ஸ்தம்பம் பண்ண வேலை. காலைல எந்திரிச்சா பால் வாங்க போ, மளிகை கடைக்கு போ, பருப்பு வாங்க போ, இதெல்லாம் கல்ல. காலையில் மன்னா, ராத்திரி மாலையும், காலையும் மாலையும், 2 times fresh from heaven. அது வானத்திலிருந்து It tasted like wafers of honey. அது தேனிட்ட பணியாரத்துக்கு ஒப்பாய். When the Red Sea came, God made a dry path for them to walk through. அந்த சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு முன்பாக வந்தபோது உலர்ந்த Enemies came, God destroyed it. எதிராளி வந்தால் அவர்களை அழித்தார். அப்புறம் என்னங்க வனாந்தர வாழ்க்கை? இது சொகுசு வாழ்க்கை. ஒண்ணே ஒன்று, அவங்க ஒரே இடத்துல பங்களா கட்டி இல்லையா ஒழிய, மற்றபடி அவங்க வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப பாதுகாப்பான, ரொம்ப சொகுசான வாழ்க்கை. Praise the name of the living God. Because if God wouldn't have made all those things, தேவன் எல்லா காரியங்களும் அவரே செய்தார். they would have been destroyed in the wilderness. அவர் வனாந்தரத்தில் அவர்களை அழித்தார். But here look at what people are saying. ஜனங்க சொல்ற காரியத்தை They கேளுங்க. spoke against God and against his servant Moses. தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, And they were saying, wherefore have you brought us up from Egypt to die in the wilderness? நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படியா நீ எங்களை எகிப்து தேசத்துக்கு இல்ல, நீ பண்ற திமிருனால தான் சாவ. ஆண்டவர் அவங்கள என்ன பண்ணல, சாவறதுக்காக வனாந்தரத்துக்கு கொண்டு வரல. ஆனா வனாந்தரத்தில் அவங்க பண்ற திமிருக்காக என்ன பண்றாரு, அடிச்சு தள்ளுறாரு நியாயப்பிரமாணத்துக்கு அப்புறம். For there is no bread, neither is there any water, and our soul loatheth this light bread. இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது. பிரெட் பிடிக்கல, ஆனா தேனிட்ட பணியாரம் போட்டிருக்கு. தேனிட்ட பணியாரம் உங்களுக்கு பிடிக்கல. Verse number 6 says, and the Lord sent fiery serpents among the people, and they bit the people, and much people of Israel died. அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். It's because they were testing the patience of God. தேவனுடைய பொறுமையை அவர்கள் பரீட்சை பார்த்தனர். They were belittling the grace of God. தேவனுடைய கிருபையை அவர்கள் விளக்கினார்கள். They were misusing the grace of God. தேவனுடைய கிருபை தவறாய் உபயோகப்படுத்தினார்கள். They were belittling all the mighty things that God were doing for them in the wilderness. வனாந்தரத்தில் செய்த பலத்த எல்லா கிரியைகளையும் அவர்கள் விலகி போனது. So when we misuse God's grace, தேவனுடைய கிருபையை நாம் தவறாய் உபயோகிக்கும். the scripture says, வேதவசனம் சொல்லுகிறது, we have much sorer punishment than those that were punished during the days of law. அங்கே மோசேயின் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி கிடைக்கிற அந்த தண்டனையை விட இன்னும் அதிக தண்டனைக்கு ஆக்கணைக்கு தீர்ப்புக்குள்ளார். You know, like I told you before, இதற்கு முன்பாக சொன்னது போல Jesus brought grace, ஆண்டவர் கிருபையை கொண்டு வந்தார், and he canceled the law. அவர் நியாயப்பிரமாணத்தை So because of that, what many people think, அதனால ஜனங்க அநேகர் oh, law is cancelled, நியாயப்பிரமாணம் நீக்கப்பட்டது, God will no more destroy us like he destroyed the children of Israel. இஸ்ரவேல் புத்திரரை அழித்தது போல தேவன் இனி எவரையும் God has given back his grace to us. தேவன் தம்முடைய கிருபையை He has given back his mercy to us. அவருடைய இரக்கத்தை அவர் மூலமாக நமக்கு That's why we can live our life any way we want. நம்ம விரும்புகிறபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழலாம். Like some of the people that are out there in the world that are operating in the name of the church. இருக்கிற अनेक பேர் சபை என்கிற பெயரில் அப்படி தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். They have a nickname called super grace people. அவர்கள் சூப்பர் கிரேஸ் people என்று சொல்றாங்க. Super grace, hyper grace people. சூப்பர் ஹைப்பர் கிரேஸ். What is hyper grace? What is super grace? சூப்பர் கிரேஸ் எது ஹைப்பர் கிரேஸ்? Just live an easy Christian life. ஒரு சுலபமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது. Do whatever you want. என்ன வேணா Because when Jesus died on the cross, ஏனென்றால் கிறிஸ்து சிலுவையில் மரித்ததால் he died for every sin that you did in the past. கடந்த காலத்தில் நீ செய்த எல்லா பாவத்துக்காகவும் அவர் He forgave all the sins that you did in the past. கடந்த காலத்தில் நீ செய்த எல்லா பாவத்தையும் He forgave all the sins that you are doing now. இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கிற எல்லா பாவத்துக்காகவும் And he also forgave all your sins that இல்ல நீ எதிர்காலத்தில் செய்ய போகிற எல்லா பாவத்துக்கும் அவர் மரித்தார். That is why don't worry. அதனால நீ கவலைப்படாத. Even if you do any mistake now, it is already forgiven. நீ அப்படியே ஒரு தவறு செஞ்சா ஆண்டவர் அதை மன்னித்தார். What you did yesterday, it is already forgiven. நேற்றைய தினம் நீ செய்தது மன்னிக்கப்பட்டது. Whatever you will do tomorrow, நாளைக்கு நீ என்ன செய்ய போறியோ those sins are also already forgiven. அவைகளும் மன்னிக்கப்பட்டாய். So why do you strain your life? ஏன் உன் வாழ்க்கையை நீ கஷ்டப்படுத்துகிறாய்? Why do you struggle? ஏன் நீ போராடுகிறாய்? Why do you try to live holy? ஏன் ஒரு பரிசுத்தமாய் Just live any way you want. எப்படி வாழ விரும்புறியோ அப்படி வா. But come to church every week, give tithes and offerings. ஆனா ஒவ்வொரு
ஒவ்வொரு வாரமும் சபைக்கு தவறாம வந்து நான் தசமபாகம் காணிக்கை There கொடுக்கிறேன். are some groups of people that are doing like this. சிலவித கூட்டமான ஜனங்கள் இப்படிதான் See, செய்து that's the கொண்டிருக்கிறாங்க. deception of the devil. அது பிசாசுடைய வஞ்சகம். That's the lie of the devil. பிசாசுடைய பொய்யா. Why did God give his grace? ஏன் தேவன் தம்முடைய கிருபையை நமக்கு The grace of God தேவனுடைய கிருபை that is given to us in this day and time in which we are இந்த living. காலத்திலே நாம் வாழ்கிற இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கப்பட்ட காரணம் It has got two sides to it. அது இரண்டு பக்கங்களுடைய. Like every coin has two sides. எப்படி ஒவ்வொரு நாணயத்துக்கும் இரண்டு Even the grace that God has given us, தேவன் கொடுத்த கிருபையும் கூட it has got a dual work in our life. அது நம்முடைய வாழ்க்கையில இரண்டு விதமான What is the first work of God's grace? தேவனுடைய கிருபை செய்கிற முதலாவது காரியம், By grace we are saved. கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். Praise the name of the living God. We who are living in sin, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். we who are living in bondage of sin, அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலே we who இருந்தோம். are living in the filth of sin, அந்த பாவத்தின் அசுத்தத்திலே இருந்த நாம் grace came to us கிருபை நமக்கிடத்திலே வந்தது. because we cannot reach up to God. ஏனென்றால் நாம் தேவனுக்கு We were living in sin. ஏன்னா பாவத்திலே The scripture says we were born in sin. நாம் பாவத்திலே பிறந்தோம். We were swimming in sin. பாவத்திலே நீந்தி கொண்டிருக்கிறோம். We were in the miry clay of sin. அந்த பாவம் என்கிற உளையான But சேரிலே God Almighty, ஆனால் சர்வ வல்லமையுள்ள a தேவன், holy God, ஒரு பரிசுத்தமுள்ள a தேவன், righteous God, ஒரு நீதியுள்ள a தேவன், just God, ஒரு நீதி தேவன், He came to us அவர் வந்தார் because of His grace, அவருடைய கிருபை and நிமித்தமாய் He lifted us up out of sin. அந்த பாவத்திலிருந்து நம்மை தூக்கி He வெளியே forgave எடுத்தார். us. நம்மை அவர் He மன்னித்தார். washed us. அவர் நம்மை கழுவினார். He cleansed us. அவர் நம்மை சுத்திகரித்தார். That's what the servant of the Lord's right in his psalm. அதனால்தான் சங்கீதக்காரன் தன்னுடைய He lifted me up from the miry clay. அவர் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து What lifted us up? எது தூக்கி It is நிறுத்தினது? the grace of the Almighty சர்வ God. வல்லமையுள்ள தேவனுடைய கிருபை மாத்திரம். கிருபைன்னு ஒண்ணு இல்லனா பரிசுத்தமான தேவனே நம்ம கிட்ட இருக்கிற அசுத்தத்துக்கு இடத்துக்கு வந்து என்ன பண்ண முடியாது. அதனால தான் அவர் தன்னுடைய மகிமையை எல்லாம் என்ன பண்ணாரா, துறந்தார். He relinquished all of his glory and then he came to this earth. தன் மகிமையை எல்லாம் துறந்து அவர் பாவ மாம்ச சாயல். Why? What's the reason? என்ன காரணம்? Because he is a God of grace. அவர் கிருபையின் தேவனாய் இருக்கிறார். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. We were not worthy that he should come to us. அவர் நம்மிடத்தில் வருவதற்கு நமக்கு எந்த பாத்திரமும் Because we were swimming in the pool of sin. ஏனென்றால் நாம் பாவத்தின் படுகுழியில் We were getting drowned in sin. அந்த பாவத்தின் குழியில் But only the kindness of God's grace, தேவனுடைய கிருபை தயை it மாத்திரமே brought Christ to us. கிறிஸ்துவுக்குள்ளே நெருக்கமாய் That நம்மை is கொண்டு the வந்தது. first work of God's grace in our அதுதான் life. தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற முதலாவது That's why காரியம். Apostle Paul writes and he says, "For by grace you are saved." அதனால தான் பவுலப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்தில் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு We who were dead in trespass and sins, Ephesians 2 says. அங்கே எபேசியர் 2வது அதிகாரம் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார். We who are living in the lust of this world, இந்த உலகத்தின் இச்சைகளிலே நாம் living according to the course of this world, இந்த உலகத்தின் போக்கிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். we were living as children of disobedience, he writes. இப்படியாமின் பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். And then he says, "For by grace we are saved." அதனால் கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். Praise the name of the living God. So the first work of God's grace is தேவனுடைய கிருபை செய்கிற முதலாவது he காரியம், lifted us up from the life of sin. அந்த பாவத்தின் வாழ்க்கையிலிருந்து நம்மை தூக்கி He எடுத்தார். washed us. அவர் நம்மை கழுவினார். He cleansed us. அவர் நம்மை சுத்திகரித்தார். He sanctified us. அவர் நம்மை He பரிசுத்தமாக்கினார். uprooted the nature of sin from our life. பாவத்தன்மையை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வேறறுத்தார். And then he planted the nature of righteousness அதன் in us. பின்பாக நீதி என்கிற தன்மையை அவர் நமக்குள்ளே நாட்டினார். That's the nature of his own righteousness. அதுதான் அவருடைய சுயநீதியை நமக்கு அவர் கொடுத்தார். Praise the name of the living God. That's why the work of God's grace doesn't end there once he lifted us up. ஒருமுறை நம்மை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்ததோடு தேவனுடைய Why did he lift us up? எதற்காக அவர் தூக்கி எடுத்தார்? Did he lift us up so that we can fall back into that same pit திரும்ப again? நாம தூக்கி எடுத்து கொஞ்ச நாட்கள் திரும்ப அந்த குழியிலே விழுந்து No, the servant of the Lord writes, தேவனுடைய ஊழியக்காரன் he lifted me up from the miry clay. அவர் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி For what reason? என்ன காரணத்துக்காக? For what purpose? என்ன நோக்கத்துக்காக? Not to fall back again. மீண்டும் விழுவதற்கல்ல. He set my feet upon the rock கால்களை அடிகளை கண்களை and then he established my goings. என் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். Praise the name of the living God. That's the second work of God's grace. அதுதான் தேவனுடைய கிருபை செய்கிற The first work of God's grace will lift us up. தேவனுடைய கிருபை செய்கிற
செய்கிற முதலாவது காரியம் நம்மை lift us up from sin, பாவத்திலிருந்து நம்மை தூக்கி lift us up from the nature of sin, அந்த பாவத்தின் தன்மையிலிருந்து நம்மை தூக்கி எடுப்பது, escape us from the power of sin. அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்மை தப்பி But that same grace அதே கிருபையே doesn't stop there. அங்கே நின்று விடல. He continues to help us to put our feet upon the rock, நம்முடைய கால்களை கன்மலையின் மேலே upon நிறுத்துகிறது, the firm ground, அந்த ஒரு நிலையான நிலைக்கு so that we will go forward. நாம் முன்னோக்கி நாம் செல்வதற்கு. Praise the name of the living God. That's why Apostle Paul, when he wrote his letter to Romans, ரோமருக்கு எழுதும்போது பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார். what did he say? அவர் என்ன எழுதுகிறார்? If you live under grace, sin shall not have dominion over you. நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. நம்ம உண்மையாவே கிருபையில வாழ்ந்தா என்ன அர்த்தம்? பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. That's the real grace. அதுதான் உண்மையான கிருபை. That is the grace of the Bible. அதுதான் வேதத்தின் கிருபை. Yes, when we come to him with a sincere repentant heart, உண்மையுள்ள மனஸ்தாபத்தோடு மனந்திரும்புதலோடு நாம் ஆண்டவரிடத்தில் வரும்போது he forgives us, அவர் நம்மை he மன்னிக்கிறவர், washes us அவர் நம்மை and கழுவுகிறார், cleanses us, but he doesn't want us to fall back again. ஆனால் மீண்டுமாய் விழுவதற்கு அவர் விரும்பல. He wants us to stand firm, நாம் உறுதியாய் நிலைநிற்க stand upon the rock, அந்த கன்மலையின் மேல் நிறுத்தி so that our going forward will be established. நம்முடைய முன்னோக்கி போகிறது நாங்கள் உறுதிப்படுகிறோம். Praise the name of the living God. For sin shall not have dominion over you if you are not under the law but under grace. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. Praise the name of the living God. So grace is not a license to sin. எனவே பாவம் செய்வதற்கு லைசென்ஸ் போன்றதல்ல கிருபை. Grace is not an excuse to sin. அந்த பாவம் செய்வதற்கு ஒரு மன்னிப்பு கொடுக்கிற காரியம் அல்ல. Grace is power. அது கிருபை என்பது ஒரு Grace is an empowering grace. அது நம்மை வல்லமையை தூண்டக்கூடிய ஒரு காரியம். Many times people think, grace is weak word. அது ஒரு பலவீனமான வார்த்தை என்று. கிருபைன்னு சொல்லிட்டாலே அவங்களுக்கு என்னன்னு அவங்களுக்கு திடீர்னு வர என்னது? அது ஒரு பலவீனமான வார்த்தை. பிரதர், கிருபை இந்த பலவீனமானவர்களுக்கு தான். நம்ம எப்படி பரிசுத்தமா? கிருபை இருந்தால் தான் பரிசுத்தமா இருக்க முடியும். Praise the name of the living God. When we read the book of Acts, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை வாசித்து பார்த்தீர்களா? the writer, he writes there and he says, அந்த எழுத்தாளர் எழுதி தெரிவிக்கிற ஒரு காரியம், with great power the apostles gave witness. அவர்கள் மிகுந்த பலத்தோடு சாட்சி கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். எப்படி? மிகுந்த பலத்தோடு, சாதாரண பலம் இல்ல, மிகுந்த பலத்தோடு சாட்சி கொடுத்தார்கள்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்றாரு, great grace was upon them all. அவர்கள் மேல் பூரண கிருபை உண்டாயிருந்தது. Praise the name of the living God. Great grace will give us great power. எனவே மேலான அந்த கிருபையானது அதிகமான ஒரு வல்லமையை நமக்கு கொடுக்கும். Praise the name of the living God. So the real grace, அந்த உண்மையான கிருபை, biblical grace, வேதத்தின்படியான கிருபை, the grace that the word of God reveals, தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்துகிற the grace that God Almighty has given to each and every one of his real people, அவருடைய ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிற அந்த கிருபையானது, it is not a license to sin. அது பாவம் செய்வதற்குரிய லைசென்ஸ் அல்ல. It is a twofold work that does in our life. அது நம்முடைய வாழ்க்கையில இரட்டிப்பான காரியங்களை செய்யக்கூடியது. He lifts us up அது நம்மை தூக்கி எடுக்கிறது from the miry clay உளையான சேற்றிலிருந்து, and then gives us the power அதன் பின்பாக நமக்கு வல்லமையை அது கொடுக்கிறது, to live a holy life. ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு. Praise the name of the living God. With great power gave the apostles witness of the resurrection of the Lord Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் மேல் எல்லாரும் பூரண, how they could do it? அதை எப்படி அவர்கள் how they had that great power? அவர்களுக்கு எப்படி அந்த ஒரு பெரிய வல்லமை உண்டானது? இல்லையா, அவங்க ரொம்ப பரிசுத்தமா இருந்தாங்க, அதனால தான் பயங்கர வல்லமை. இல்ல, அவங்க பரிசுத்தமா இருந்ததுக்கும் இந்த மகா பெரிய வல்லமைக்கும் சீக்ரெட்டே எதுதான்? Great grace was upon them all. Praise the name of the living God. That's why Apostle Paul writes, if we live under grace, sin shall not have dominion over us. This is the real grace. This is the Bible grace. This is the understanding that we need to have about the grace of God. If we have this understanding of
this grace that God has given to us, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபையை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதல் we இப்படி will not இருக்குமானால் belittle or misuse the grace of God. தேவனுடைய கிருபையை நாம் தவறவிட மாட்டோம், தவறாக We will உபயோகப்படுத்த not மாட்டோம். indulge in wrong knowingly. அறிந்து நாம் தவறாக காரியங்களை We செய்ய will not மாட்டோம். indulge in wrong purposefully, saying that grace has already taken care of it, so let me do whatever I want. கிருபை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் என்று சொல்லி அறிந்திருந்தும் துணிகரமான ஆண்டவருக்கு விரோதமாய் காரியங்களை செய்யக்கூடாது. That's why அதனாலதான் you need to know grace sets higher standards. கிருபை ஒரு மேலான ஒரு தரத்தை நமக்கு வைக்கக்கூடியது. சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த நியாயப்பிரமாணம் தாங்க ரொம்ப அதோடைய குவாலிட்டியே பயங்கரமான குவாலிட்டி. நியாயப்பிரமாணம் கொடுக்கிற வாழ்க்கையின் தரம் உயர்வானது, ஆனால் கிருபை கொடுக்கிற வாழ்க்கையின் தரம் அது கிருபை இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க கிருபைன்னா? ஆனால் ஏசப்பா என்ன சொன்னார் தெரியுமா? வாட் இஸ் adultery in the Old Testament? பழைய ஏற்பாட்டிலே விபச்சாரம் என்றால் என்ன? நியாயப்பிரமாணத்தின்படி விபச்சாரம் என்பது விபச்சாரம்னா என்ன? Two people ரெண்டு பேர் immorally, ஒழுங்கற்று, they have to be involved in that immoral act to be சட்டவிரோதமான accused of the sin of adultery. அந்த விபச்சாரம் என்கிற பாவத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசிப்பதுதான் இதுதான் நியாயப்பிரமாணத்தின் விபச்சாரம். கிருபையின் விபச்சாரம் என்னது? கிருபையின் பார்வையில் எது தெரியுமா விபச்சாரம்? ஒருத்தன் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே, இப்போ நீங்க சொல்லுங்க சார், எது வந்து உயர்வான தரம், எது குவாலிட்டி ஜாஸ்தி? கிருபை சொல்ற அந்த விபச்சார பாவத்தின் குவாலிட்டி உயர்வா தெரியுதா? இல்லை நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் ஆண்டவர் விபச்சாரம்னு சொன்னது உயர்வா தெரியுதா? எது குவாலிட்டி ஜாஸ்தி? கிருபை. கிருபையில் தான் ஜாஸ்தி. Thou shalt not kill. நீ கொலை செய்யாதிருப்பாயாக. இப்போ கொலைன்னா என்னது? ஒருத்தன் என்ன பண்ணணும்? கத்தி எடுத்து இன்னொருத்தனை ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணி ஆளை க்ளோஸ் பண்ணால் தான் அது என்னது? நியாயப்பிரமாணத்தின் பார்வையில். கிருபையின் பார்வையில் எது தெரியுமா கொலை? சகோதரனை பார்த்து டேய் முட்டாள் அப்படின்னாலே என்ன ஆயிடுச்சு சொல்லுங்கள், எது ஹை குவாலிட்டி? ஸோ இந்த கிருபை வந்து ஏதோ ஒரு அது நியாயப்பிரமாணம்லாம் பயங்கரங்க, அது அப்படியே மேலேங்க, இது கொஞ்சம் கம்மிங்கன்னால அது முதல்ல தப்பு. சரியா வசனம் தெரியாதவங்க தான் இதெல்லாம் இயேசு வந்து சொல்கிறாரு. அப்போ என்ன விபச்சாரம், இப்போ என்ன விபச்சாரம்? அன்னைக்கு கொலைன்னா என்ன? பார்க்கும்போதே நமக்கு என்ன பண்ணுது? ரொம்ப சிம்பிளாக புரியுது. கிருபை தான் தரத்தில் உயர்ந்தது. Grace offers us a more qualitative life than the law. நியாயப்பிரமாணத்தின் வாழ்வை காட்டிலும் கிருபையின் வாழ்க்கை நம்மை ஒரு உயர்ந்த வாழ்க்கைக்கு கொண்டு Praise the name of the living God. அது கூட நியாயப்பிரமாணத்தில் அவனா என்ன பண்ணணும்? சொந்த முயற்சியில் செய்யணும். ஆனால் இந்த கிருபையில் ஆண்டவர் நமக்கு என்ன தராரு? He gives us power. நமக்கு வல்லமை கொடுக்கிறார். He gives us power to live and maintain the standard of the grace life. அந்த கிருபையின் வாழ்க்கையை நாம் தரத்திலே குறையாதபடி வாழ்வதற்கு ஆண்டவர் வல்லமை So கொடுக்கிறார். the standard of grace life is much higher than the standard of law life. நியாயப்பிரமாணத்தின் வாழ்க்கையை காட்டிலும் கிருபையின் வாழ்க்கை உயர்ந்த தரம் உள்ளதாக இருக்கிறது. அப்போ இந்த கிருபையை நம்ம போக்கடிச்சோம்னா நம்ம யாரை சோதிக்கிறோம்? யாரை பரீட்சை பார்க்குறோம்? கிறிஸ்துவை. கிறிஸ்துவையே என்ன பண்ணுறோம்? We are tempting Christ if we belittle this great grace that God has given us. தேவன் நமக்கு அருளி இருக்கிற இந்த பெரிதான கிருபையை நாம் தவறவிடும்போது, தவறாக உபயோகிக்கும் போது நாம் கிறிஸ்துவை. That's why when the writer to the Hebrews wrote in his writings, அங்கே எபிரேயர் தன் எழுதுகிற அந்த எழுத்தாளன் எழுதி இருக்கிறான். He said the punishment for those who misuse the grace of God today, இந்த நாளிலே தேவனுடைய கிருபையை தவறாக உபயோகப்படுத்துகிறவர்களுக்கு, தவறாக பயன்படுத்துகிறவர்களுடைய தண்டனை, the punishment
For those who misuse the grace of God today, இந்த நாளிலே தேவனுடைய கிருபையை தவறாய் பயன்படுத்துகிறவர்களுக்குரிய தண்டனை it is much worse than the punishment that was given to those that lived under law. அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழாய் வாழ்ந்தவர்களுக்குரிய தண்டனை காட்டிலும் அதிகமாக இருக்கும். தண்டனையும் எதில் தான் ஜாஸ்தி? நியாயப்பிரமாணத்தில் பாவம் பண்ணுறவனை விட கிருபைக்கு கீழே பாவம். ஏங்க இது நான் சொல்கிறேன், நான் வசனம் வாசித்துருவேன், நீங்கள் அப்படி தான் பார்ப்பீங்க. Let us go to the book of Hebrews chapter number 10. எபிரேயர்களின் நிருபம் 10வது அதிகாரம் verse number 26. 26. It says, for if we sin willfully after that we have received the knowledge of the truth, there remaineth no sacrifice for sins. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு வழி இராமல். Verse number 27, but a certain fearful looking for of judgment and fire indignation which shall devour the adversaries. நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். Verse 28, he that despised Moses' law died without mercy under 2 or 3 witnesses. மோசேயுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. மோசேயின் காலத்தில் நியாயப்பிரமாணத்தை தள்ளுகிறவன், நியாயப்பிரமாணத்தின்படி வாழாதவன், இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் 2-3 witnesses, 2 பேர் 3 பேரை விசாரிப்பாங்க. செஞ்ச தப்பு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா தள்ளி பண்ணிடுவாங்க, பனிஷ்மெண்ட். But verse number 29 says, 29ஆம் வசனம் சொல்லுகிறது, how much sorer punishment suppose ye shall he be thought worthy who hath trodden underfoot the Son of God, and hath counted the blood of the covenant wherewith he was sanctified an unholy thing, and hath done despite unto the Spirit of grace. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன், கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். எவ்வளவு கொடிதான முந்தின வசனத்துல சொன்ன தண்டனையை விட என்னவா இருக்குன்றாரு, அதிகமா இருக்குன்றாரு. யாருக்கு? the one who despite to the Spirit of grace. தேவனுடைய கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன். The scripture says, if we forsake the grace and mercy of God தேவனுடைய கிருபையும் இரக்கத்தையும் நாம் விடும்போது, by not walking in the power of his grace, அவருடைய கிருபையின் வல்லமையிலே நடவாமல், by not overcoming sin, பாவத்தை மேற்கொள்ளாமல், by misusing the grace, கிருபை தவறாக, by belittling the grace, தேவனுடைய கிருபை தவறவிடும்போது, the scripture says we are putting the Son of God under feet. தேவனுடைய குமாரனை நம்முடைய காலின் கீழாக போட்டுறோம். நம்ம காலின் கீழ யார் இருக்கணும் சார்? பிசாசு தான் நம்ம காலின் கீழ இருக்கணும். ஆனா கிருபையை போக்கடிக்கிறவங்கள ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் கொண்டு வராங்க. They have counted the blood of the covenant wherewith he was sanctified as an unholy thing. அவர்கள் தங்களை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி, பரிசுத்தம் பண்ண இயேசுவின் இரத்தத்தை என்னன்னு என்றாங்களா? அசுத்தம் என்று எண்ணுகிறார்கள். Then finally they are doing despite unto the Spirit of God's grace. தேவனுடைய கிருபையின் ஆவியை அவர்கள் நிந்திக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். So anytime we belittle the grace of God, எந்த நேரத்திலும் தேவனுடைய கிருபையை நாம் தவறவிட்டோம், anytime we misuse the grace of God, நமக்கு அருளப்பட்ட தேவனுடைய கிருபையை நாம் தவறாய் உபயோகப்படுத்தோமானால், what are the consequences? அதனுடைய விளைவுகள் தான் என்ன? We are putting the Son of God under feet. தேவனுடைய குமாரனை நம்முடைய காலின் கீழாய் நாம் போடுகிறோம். We are counting the blood of covenant wherewith we were sanctified as an unholy thing. உடன்படிக்கை நம்மை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை நாம் அசுத்தம் என்று எண்ணுகிறோம். And we are doing despite unto the Spirit of God's grace. அது மாத்திரமல்ல, தேவனுடைய கிருபையின் ஆவியை நாம் நிந்திக்கிறவர்களாய் இருக்கிறோம். See, these kind of people, இப்படிப்பட்டதான ஜனங்கள், they will never be able to repent. அவர்கள் மனம் திரும்புவது கூடாது. People who misuse the grace of God, தேவனுடைய கிருபையை தவறாய் belittle the grace of God. தேவனுடைய கிருபையை தவறவிட்டவர்கள். ஏங்க நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஹோப், நம்பிக்கையே எதுதான்? தேவனுடைய கிருபை தான். அதே ஒருத்தன் வேணான்னு இவனுடைய கிருபையின் புரிந்து கொள்ளுதல் அது தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல். அப்படி இருந்தான்னா அவனை யாரையே காப்பாது. ஆண்டவர் நினைச்சா கூட என்ன பண்ண முடியாது. ஏன்னா ஆண்டவரையும் அவன் என்ன பண்ணி விட்டுட்டான்? உதறி விட்டுட்டான்.
That's why the same writer in chapter number 6 he says, அவர் 6வது அதிகாரத்தில் அதே எழுத்தாளர் எழுதுகிறார், for those who were once enlightened, ஒரு தரம் have பிரகாசிக்கப்பட்டோம், tasted the heavenly gift, பரமையை ருசி the பார்த்தோம், good word of God, தேவனுடைய the நல்வார்த்தை, powers of the world to come. இனிவரும் உலகத்தின் பலங்களையும் ருசி If பார்த்தோம். they fall away, அவர்கள் மறுதலித்து போனவர்கள் to renew them again into repentance is அவர்களை impossible. மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். God himself says it's impossible. ஆண்டவர் சொல்லுகிறார் புதுப்பிக்கிறது கூடாது. Well, we know with God all things are possible. ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும் என்பதை But in Hebrews 6, why did he say it's impossible? ஏன் 6வது அதிகாரத்துல அவ்விதமாய் It's சொல்லப்பட்டிருக்கிறது? because the people who have fallen, அந்த மறுதலித்து போன ஜனங்கள் they were unwilling to realize, அவர்கள் மறுபடியும் உணர்வதற்கு unwilling to repent, மனந்திரும்புதலுக்கு ஏதுவாக and they forsake the grace and the mercy of God, தேவனுடைய கிருபை இரக்கத்தையும் தவற and they try to justify their errors. காரியங்களை பிள்ளைகளை நியாயம் என்ன இது. That's why God says it's impossible. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் அது என்னால கூடாத காரியம் இல்லை, அவனே தனக்கு கூடாத காரியமா ஆக்கிக்கிட்டான். அதனால தான் நான் போன வாரமோ அதுக்கு முந்தின வாரமோ சொன்னேன், யாரையும் ஆண்டவர் என்ன பண்ணுறதில்ல நரகத்துக்கு போப்பா, நீ இந்த தப்பு பண்ணியா இப்படி போ, நீ அந்த தப்பு பண்ணியா பரலோகம் போ. இல்லை, தப்பு பண்ணவங்க எல்லாமே அங்கே தான் நரகம் தான். நீ ரைட்டாக பண்ண பரலோகம் இல்லை இல்லை இல்லை. கிறிஸ்து எல்லாருக்கும் மரிச்சார். சிலர் அவரை ஏற்றுக்கொண்டு உண்மையாக இருக்காங்க, சிலர் அவரை ஏற்றுக்கொண்டது போல இருந்துட்டு உண்மையா இல்லை. அதனால் என்ன பண்ணுறாரு, எப்பா நீ உன்னுடைய தெரிந்து கொள்ளுதல், யூ ஆர் சூசிங், உன்னுடைய தெரிந்து கொள்ளுதல் அப்படியா இருக்கிறது. ஆண்டவர் வார்னிங் கொடுத்துட்டாரு. God has given us the warning. ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுத்து விட்டார். Like a signal light is there on the streets. எப்படி தெருக்களிலே சிக்னல் லைட் இருக்கு. If you see the green light, நீங்க பச்சை எண்ணத்தை பார்த்தீர்களானா you can go. நீங்கள் போகலாம். That's a signal for you. அது உங்களுக்கு ஒரு அடையாளம், A very clear signal for you. அது தெளிவான ஒரு அடையாளம். But if there is red light, ஆனால் சிவப்பு நிற விளக்கு, you cannot go, you have to stop. நீங்க போக கூடாது, நிக்கணும். But if you still trespass it, அப்படியே நீங்க மீறி போனீங்கன்னா you are pushing yourself into danger. நீங்க தான் உங்களை ஆபத்துக்குள்ளாக்கி கொள்ளுகிறீர்கள். Nobody is pushing yourself. யாருமே உங்களை தள்ளல. The police is not pushing you. போலீஸ் உங்களை தள்ளல. The car coming behind is not pushing us. உங்களுக்கு பின்னாக வருகிற காரும் உங்களை தள்ளல. But we are pushing ourselves into danger. நம்மை நாமே ஆபத்துக்குள்ளாக தள்ளிக் கொள்ளுகிறோம். சிக்னல்ல மீறி போய் ஆக்சிடென்ட் ஆயிட்டு அவன் பண்ணிட்டான், அவனால இப்படி ஆச்சு, இவனால இப்படி ஆச்சுன்னு குறை சொல்ல முடியுமா? இல்லை. ஆனது யாரால? இதுதான் தேவனுடைய நியாய தீர்ப்பு. அவர் சொல்லிட்டாரு, எது பச்சை லைட்டு எது சிகப்பு லைட்டுன்னு சொல்லிட்டாரு. பச்சை லைட்டில் போகிறதுக்கு ஆண்டவர் கிருபை என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. சிகப்பு லைட்டில் போகாமல் இருப்பதற்கும் கிருபையை கொடுத்துட்டாரு. அதை மீறி இல்லை நான் சிவப்பில் தான் போவேன், பச்சையில் போக மாட்டேன்னா யார் தப்பு? அப்புறம் இயேசு என்ன நரகத்தில் தள்ளிட்டாருன்னு சொல்லலாமா? இல்லைங்க, அவர் அக்கினி கடலை. இது வெளிப்படுத்தல். when we read the book of Revelation, வெளிப்படுத்தின புத்தகத்துல வாசிக்கிறோம், God prepared the lake of fire for the devil and his angels. பிசாசுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிற அக்கினி கடல். அக்கினி கடல்ல ஆண்டவர் எந்த மனுஷனுக்கும் என்ன பண்ணல, தயார் பண்ணவே இல்லை. he prepared the lake of fire for devil and his angels. பிசாசுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி. ஆனா கடைசியில் போக போறது யாரு? பிசாசு போட்ட சிக்னல்ல போனவனுக்கெல்லாம் எங்க, பிசாசு போற இடத்துக்கு தான் அவனும் போய் ஆகணும். So let's not cheat ourselves. எனவே நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ள, Let us not deceive ourselves. நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ள. The book of James, the scripture says, யாக்கோபு எழுதின நிருபத்திலே பார்க்கிறோம், be ye not just the hearers of the word, but be the doers of the word. வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி So செய்கிறவர்களாய். through the word God has made it clear what is right and what is wrong. வார்த்தையின் மூலமாய் தேவன் எது நல்லது, எது சரி, எது Through தவறு the Holy Spirit he reveals his word and admonishes us what is right and what is wrong. பரிசுத்த ஆவியினாலே அவர் எது சரி எது தவறு என்பதை
என்பதை அவர் அங்கே நமக்கு எச்சரித்து Praise the name of the living God. நாமத்துக்கு And He has given us the grace to abstain from the wrong and to do what is right. எனவே எது சரி என்கிற அந்த காரியத்தை செய்வதற்குரிய கிருபையும் தேவன் நமக்கு அவர் So கொடுக்கிறார். let's realize and repent from all the wrongs எனவே தவறுகளை எல்லாவற்றையும் நாம் உணர்ந்து அதிலிருந்து நாம் மனம் திரும்ப and வேண்டும். walk in the power of God's grace. தேவனுடைய கிருபையின் அந்த வல்லமையிலே நாம் நடக்க To do வேண்டும். what is right and just and perfect in the sight of God. சரி தேவனுடைய பார்வையிலே எது நன்மை எது பிரியம் என்று That's the evidence of us living under the grace of God. அதுதான் நம் கிருபைக்கு கீழாய் நாம் வாழ்கிற வாழ்க்கை. But if we go the other way, ஆனால் மற்றொரு வழியிலே நாம் போவோம். we are tempting Christ. நாம் கிறிஸ்துவை பரீட்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம். Misusing the grace of God is tempting Christ. கிருபையை தவறாய் உபயோகப்படுத்தி கிறிஸ்துவை நாம் பரீட்சிக்கிறோம். Belittling the grace of God is tempting Christ. தேவனுடைய கிருபையை தவற விடும்போது நாம் கிறிஸ்துவை A பரீட்சிக்கிறோம். bride of Christ will never misuse the grace of கிறிஸ்துவின் God. மனவாட்டி ஒரு காலம் தேவனுடைய கிருபையை அவள் தவறாக Never belittle the grace of தேவனுடைய God. கிருபையை அவள் தவறாக உபயோகிக்கவும் மாட்டாள். But she will hold on to that grace. அந்த கிருபையை அவள் பற்றிக் கொண்டிருப்பாள். Even if she falls, backslides, அவள் விழுந்து இடறி பின்வாங்கி she போனாலும் will கூட come back and set right her அவள் life மீண்டுமாய் தன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி and never fall back again. அவள் மீண்டுமாய் கீழே விழப் போவதில்லை. She will look forward to go அவள் in the முன்னோக்கி way பார்த்து and in the path that God has ordained for her. தேவன் அவளுக்கென்று நியமித்த அந்த பாதையிலே அவள் கடந்து போகிறவளாய் If we need to endure until the end, நாம் முடிவு பர்யந்தம் நிலைத்து நிற்க வேண்டுமானால் misusing of God's grace, தேவனுடைய கிருபையை தவறாக உபயோகப்படுத்த belittling of God's grace தேவனுடைய கிருபையை தவற விடவும் கூடாது. should be a big no for us. அது நமக்கு ஒரு பெரிய ஆபத்தாய் முடிந்து விடும். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. If we have to endure until the end like the bride Ruth in the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே மனவாட்டிக்கு அடையாளமாய் இருக்கிற ரூத் எப்படி முடிவு பர்யந்தம் நிலைத்திருக்கிறாள். we not only lust after evil things, அந்த பொல்லாங்கானவைகளுக்கு பின்வாய் நாம் இச்சையாத we not only not lust after evil things, அந்த பொல்லாங்கானவைகளை நாம் இச்சையாதபடிக்கு we should not involve ourselves in spiritual idolatry, ஆவிக்குரிய விக்கிரக ஆராதனைக்குள்ளே நம்ம commit spiritual fornication, ஆவிக்குரிய வேசித்தனத்தை நாம் and செய்யாதபடி also we should not tempt Christ by misusing and belittling His தேவனுடைய grace. கிருபையை தவறவிட்டு தவறாக உபயோகப்படுத்தி கிறிஸ்துவை நாம் பரீட்சை பார்க்க கூடாது. Verse number 10. 10ஆம் The வசனம். final thing that deprived the children of Israel to endure until the end. இஸ்ரவேல் புத்திரர் முடிவு பர்யந்தம் நிலை நிற்க முடியாமல் இருந்த அடுத்த ஒரு What காரணம். does the scripture say? வேத வசனம் என்ன சொல்கிறது? Neither murmur ye as some of them also murmured and were destroyed of the destroyer. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். 5 காரியம் 100%ல 20% சிலர் 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 இச்சித்தார்கள், சிலர் விக்கிரக ஆராதனை பண்ணாங்க, சிலர் வேசித்தனம் பண்ணாங்க, சிலர் கிறிஸ்துவ பரிசை பார்த்தாங்க, சிலர் முறுமுறுத்தார். எல்லாரும் எல்லாத்தையும் செய்யறதில்ல. Not all people are doing everything. எல்லாரும் எல்லா காரியங்களையும் But some of them அதிலே சிலர் are involved in one of these 5 that deprive them to endure unto the end. 5 காரியத்துல ஏதாவது ஒன்றிலே மாட்டி அவர்கள் தங்கள் வாழ்க்கையை. Verse number 10 says, do not murmur as some of them murmured and they were destroyed of the destroyer. 10ஆம் வசனம். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நாமும் நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். Why did they murmur? எதுக்காக அவங்க முறுமுறுத்தாங்க? 2 வார்த்தை தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் ரொம்ப க்ளோஸா இருக்குது. MUR MUR. அது முறு முறு. சில வார்த்தைகள்லாம் தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஸ்பீச்சுனா பேச்சு ரொம்ப வித்தியாசம் இருக்காது. அந்த ஃபோனட்டிக் அந்த சவுண்டிங்கில் அந்த உச்சரிப்பில். neither murmur here, some of them also murmured. அங்கே சிலர் முறுமுறுத்தது போல நீங்கள். Where did they murmur? Why did they murmur? எங்கே முறுமுறுத்தார்கள், எதற்காக முறுமுறுத்தார்கள்? Let's go to Psalm number 106 and read verse number 7. 106ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். It says, our fathers understood not thy wonders in Egypt. They remembered not the multitude of thy mercies, but provoked him at the sea, even at the Red Sea. எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமல் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். ஒன்று, they understood not. முதல்ல அவங்க உணரல, புரிந்து கொள்ளல, அதிசயங்களை உணரவில்லை. இரண்டாவது, கிருபையின் they remembered not. நினைக்கவில்லை, நினைக்கவில்லை, உணரவில்லை.
இந்த ரெண்டு மேட்ரு இருக்குல்ல, இது ரெண்டும் சேர்த்து முறுமுறுக்கு கூட்டு போயிடும். முறுமுறுப்புக்கு காரணம் உணர்வற்ற ஒரு நிலை, மறதி. Verse number 8 says, nevertheless he saved them for his name's sake, that he might make his mighty power to be known. ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். யூதாவையும் சேர்த்து படிக்கணும். 106:8 அப்புறம். Exodus chapter number 15 and verse number 23. யாத்திராகமம் 15:23. And when they came to Mara, they could not drink of the waters of Mara, for they were bitter. Therefore the name of it was called Mara. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. Verse number 24 says, and the people murmured against Moses, saying, what shall we drink? அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். எண்ணத்தை குடிப்போம். They murmured against Moses. அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். And because they were murmuring against Moses, they are murmuring against God. அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தது அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். So what made them to murmur? எது அவர்களை முறுமுறுக்க வைத்தது? That's something that we need to look. அதைத்தான் நம்ம பார்க்கணும். The scripture says in Psalm number 106, they did not understand the wonders that the Lord did in Egypt. அங்கே 106 சங்கீதத்துல பார்க்கிறோம், அவங்க அதிசயங்களை உணராமலும், and also they did not remember the multitude of his mercy. அவருடைய கிருபையின் திரட்சி அவர்கள் நினையாமலும் போனார்கள். See, when we do not understand the grace of God, தேவனுடைய கிருபையை நாம் புரிந்து கொள்ளாத போது, when we don't understand or forget the mercy of God, தேவனுடைய இரக்கத்தை உணராமல் நாம் மறந்து போவோமானால், இந்த மறதியும் இந்த உணர்வற்ற நிலைமையும் எதுக்கு கொண்டு போவோம்னா, it will lead us to a spirit of ungratefulness. அது நன்றி அறியாத ஒரு தன்மைக்கு நம்மை கொண்டு போகும். இந்த நன்றி இல்லாத ஒரு ஆவி வந்துருச்சுனாலே வாயில என்ன வந்துரும்? முர். When we have a grateful heart, we will never murmur. நீங்க ஒரு இதயத்துல பெரிய தாராளமா இருக்கும்போது நினைவுள்ளவர்களா இருந்தா அந்த முறுமுறுப்பு, கஷ்டமான சூழ்நிலையிலையும் ஆண்டவர் செஞ்ச நன்மையை நினைச்சா மனசு எப்படி இருக்கும்? ஒரு நன்றியுள்ள இருதயமா? என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் மூக்கில் நமக்கு என்ன இருக்கு, மூச்சு இருக்குன்னு முதல்ல ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? அந்த கஷ்டத்தை சந்திக்கிற அளவுக்கு என்ன இருக்கு? நாசியில் சுவாசம் இருக்கு. முதல்ல அதுக்கு ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? அந்த பாசிட்டிவ் சைட் எஃபெக்டை பார்த்துட்டாலே மனசில் என்ன வந்துருங்க? The spirit of gratefulness will come. அங்கே நமக்கு நேர்மறையான எல்லா காரியங்களும் நினைக்கும் போது நம்முடைய இருதயத்தில் ஒரு சமாதானம். Even when we go through the midst of trials, அந்த சோதனைகளுக்கு மத்தியிலே நாம் கடந்து, even when we go through the midst of difficulties, பல கஷ்டங்களுக்கு கூட நாம் or கடந்து, we may have some need in our life, நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு தேவை நமக்கு, whatever it may be, எதுவா இருந்தாலும் we must always carry a grateful heart. நமக்கு எப்போதும் ஒரு பெரிதான இருதயம் இருக்கு. And how can we have a grateful heart? நன்றியுள்ள இருதயம் எப்பொழுது? Only when we understand the wondrous work of God, தேவனுடைய அதிசயமான காரியங்களை நாம் புரிந்து கொள்ளும்போது, and when we remember the great grace and the mercy of God. அவருடைய திரளான கிருபையை நாம் நினைத்திருக்கும்போது. But the opposite is, அதற்கு எதிர்பரமாக, if we don't understand the wondrous work of God, ஆண்டவருடைய வல்லமையுள்ள கிரியைகளை நீ உணராமல், and if we forget the grace and mercy of God, தேவனுடைய கிருபை இரக்கத்தை நீ மறந்து போவாயானா, what will it do? அது என்னத்தை உண்டாக்கும்? It will lead us to a spirit of ungratefulness. நன்றி அறிவில்லாத ஒரு தன்மை. And when ungratefulness comes inside, அந்த நன்றியற்ற தன்மை நமக்குள்ளே வரும்போது, murmuring will come out of our mouth. நம்முடைய வாயில் வழியாக முறுமுறுப்பு உண்டாகும். That was the problem of the children of Israel. அதுதான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் இருந்த That's where time and again they were murmuring against God and against Moses. தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் முறுமுறுத்தார்கள். And they said, the Lord brought us into the
wilderness to kill us, ஆண்டவர் எங்களை வனாந்தரத்தில் அழிக்கிறதுக்கு தான் கொண்டு to வந்தார். destroy us. நம்மை Oh, அழிப்பதற்கு this is a very cheap food that he is giving. இது அவர் கொடுக்கிற இந்த அற்பமான உணவு We are not happy about it. எங்களுக்கு அது பிடிக்கல. When the waters of Mara were bitter, they were complaining, அங்கே மாராவுல வந்த உடனே தண்ணி கசப்பா murmuring against Moses. மோசேக்கு விரோதமாய் When the Red Sea was before the people, அவர்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம் again they were complaining and whining and whimpering. மீண்டுமாய் முறுமுறுத்தார்கள், அழுதார்கள், கூக்குரலிட்டார்கள். கிட்டத்தட்ட அந்த முறுமுறுக்கிற அதை பார்த்தீங்கன்னா அந்த நாய் வந்து கோவத்தில் பண்ணும்ல ஊன்னு, அதுவும் ஒன்றா தான் இருக்கும். அது ஒரு வகையில் ஒரு நாய் ஆவின்னே என்ன பண்ணலாம், உக்காந்தாலும் முறுமுறுப்பான், எழுந்தாலும் முறுமுறுப்பான், நடக்கிறப்போ லூஸ் மாதிரி அவன் என்னமோ முறுமுறுத்துக்கிட்டே முழுப்பான்ச்சு, அப்படி ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு, இது போச்சு. உலகத்தில் பண்ணலாம், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது God's people should not have that attitude. தேவனுடைய ஜனங்களுக்குள்ள அப்படி இருக்க கூடாது. So remembrance gives way to the spirit of gratefulness with praise and thanksgiving. எனவே நம்முடைய ஆண்டவர் செய்த காரியங்களை நாம் நினைவு கொள்ளும்போது, ஞாபகம் வைக்கும்போது, அது நம்ம நன்றி அறிதல் உள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம. But forgetfulness, ஆனால் மறதியான காரியம், it will lead us to the spirit of ungratefulness and murmuring. அது நன்றி இல்லாத ஒரு தன்மையை நமக்குள்ளே கொண்டு வந்து முறுமுறுக்க வைக்கிறது. இங்க வந்து ஸ்தோத்திரம் இயேசுனா தான் பாடிட்டு அப்புறம் வெளியில் போய் என்னத்தை பண்ணார் இந்த ஆண்டவர், அவர் கண்ணு இருக்குதா, நான் இவ்வளோ நாளாக அந்த பிரச்சனையை பண்ணுறேன்னு, பிரச்சனையில் இருக்கிறேன்னு அவருக்கு கேட்கலையா, இவ்வளோ கூப்பிட்றேன்னு, இவ்வளோ பாஸ்டிங் இருக்கிறேன்னு, அவ்வளோதான். ரெண்டு ஆவி மாறி மாறி என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. யாக்கோபு எழுதுறாரு, ஜேம்ஸ் ரைட்ஸ் இன் ஹிஸ் எபிஸ்டில், யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், that the fountain sent forth at the same place sweet water and bitter water. ஒரே ஊற்றிலிருந்து கசப்பும் தித்திப்பான தண்ணீர் சுரக்குமா, ஒரே ஊற்றிலிருந்து கசப்பும் தித்தி 7 o'clock குடிச்சிங்கன்னா ஸ்வீட்டாக இருக்கும் பிரதர், எங்கள் வீட்டு கிணறுல 10 மணிக்கு குடிச்சிங்கன்னா கசப்பாக இருக்கும், அப்படி சொல்ல முடியுமா? இல்லை, ஒரு ஊற்றுல ஒரு தண்ணி வந்துச்சுன்னா எப்படி தான் இருக்கும், ஸ்வீட்டுனா ஸ்வீட்டு தான், பிட்டர்னா bitter. If it's sweet, it will be sweet all the time. அது தித்திப்பா இருந்தால் எல்லாரும் தித்திப்பா, Any time of the day, எந்த நாளின் எந்த any day of the week, எந்த வாரத்தின் any hour of the day. அந்த நாளிலே எந்த If the water is sweet, it will be sweet. அந்த ஊற்றுக்கண்ணியோட தண்ணீர் வந்து தித்திப்பாக. Praise the name of the living God. What did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? If you believe on me, as the scripture had said, வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி நீங்கள் என்னை விசுவாசித்தால் out of his belly shall flow the rivers of living water. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். Praise the name of the living God. So what kind of water it is giving? அது எப்படிப்பட்டதான ஒரு தண்ணீர்? If it is the fountain of life, ஒரு ஜீவ ஊற்று, if it is the fountain of living water that came from God, தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு ஜீவ ஊற்று, it will all the time be sweet. அது எப்போதும் இனிப்பாக தான், It will all the time be good. அது எப்போதும் நன்றாக தான் இருக்கும். It will all the time have the spirit of gratefulness. அது எப்போதும் ஒரு நன்றி உள்ள ஒரு தன்மையோடு காணப்படும். It will have all the time praise and thanksgiving. அது எப்போதும் ஆண்டவரை துதித்து போற்றிக் கொண்டிருக்கும். That's why the scripture says, in all things give thanks to the Lord. எல்லாவற்றிலும் நீங்கள் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டது. I will bless the Lord at all times. கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். எக்காலத்திலும்னா நல்ல காலத்திலும் கெட்ட காலத்திலும், காரியங்கள் நல்லா வாழ்க்கையில போயிட்டு இருக்கிற காலத்திலும், காரியங்கள் அவ்வளோ நல்லா போகாத காலத்திலும், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிற்காக அல்ல, எல்லாவற்றிலும். அது கஷ்டமா இருந்தாலும் we should not give up the grateful heart. தேவனிடத்திலே நாம் நன்றியுள்ள இருதயத்தை விட்டு விட கூடாது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. கடந்த நாள்ல நான் படிச்ச ஒரு வசனம், தேவ போதுமென்று godliness with contentment. போதுமென்ற மனதுடனே கூட தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். சில பேர் போதும்னா என்னன்னு நினைக்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே வேண்டாம், ஆண்டவர் எனக்கு கொடுக்கூடாது, ஆண்டவர் ஆசீர்வாதமே, அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, இருக்கிறதே அப்படியே ஒரு தேக்கமாக ஆகிடும், இதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மனநிலைக்கு வந்துடணும்னு. ஆனால் உண்மையாக என்ன சொல்லியிருக்குன்னா, அங்கே மேட்ரு ஃபுல் சாப்டர் படித்தா தெரியும், இருக்கிறதுல என்ன படுப்பா, சந்தோஷப்படு. ஏன்னா சிலருக்கு எப்பயுமே அவங்க பார்வை இல்லாததுல தான் இருக்கும். காலையில் எந்திரிக்கும் போதே அது இல்லை இது இல்லை, அவனை பாரு இவனை பாரு,
ரொம்ப தப்பான ஆட்டிடியூடு. முறு வந்துடும். இல்லாத எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது, பார்க்கவே. நமக்கே இல்லைன்னு தெரியுதில்ல, அப்புறம் மேலே இருக்கவருக்கு தெரியாதா? Praise the name of the living God. If we don't know, we don't have something, நமக்கிட்ட ஒண்ணும் இல்லைங்கிறது and we need that something, அது நமக்கு தேவையா இருக்கிறது. how much more God Almighty will know about it. சர்வவல்லமையுள்ள தேவன் அதை காட்டிலும் எவ்வளவு He அதிகமாக sees our need. அவர் நம்முடைய தேவைகளை He knows our need. தேவைகளை வர. That's why the scripture says, அதனால தான் வேதவசனம் சொல்லுது, when He satisfies our need, அவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் He திருப்திப்படுத்துகிறார். satisfies it not stingily, அவர் கஞ்சத்தனமா செய்கிறது இல்ல, but He satisfies it according to His riches in glory. அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினால அவர் நம்மை Abundantly He satisfies it. அவர் அதிகமாக அவர் நம்மை நிறைவாக்குகிறார். He is not enough God. அவர் வெறும் போதுங்கிறத மட்டும் கொடுக்கிறார். He is not just enough God. நமக்கு இருக்கிறது We are serving a God who has more than enough for us. நமக்கு போதும் என்பதற்கு மேலாக அவர் நமக்கு தேவைகளை. Praise the name of the living God. So contentment in Christianity is தேவனுடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே having a grateful heart for whatever we have. நாம் எவைகளெல்லாம் கொண்டிருக்கிறோமோ அதை கொண்ட ஒரு திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு. Praise the name of the living God. உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை கூட இருக்கட்டுங்க, இந்த நொடியில ஐசியூல உயிருக்கு போராடிக்கிட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க. உங்களுக்கு என்ன போராட்டம் இருந்தாலும் சரி, அந்த போராட்டமும் இதுவும் ஒன்றா? நம்மளுக்காச்சும் நாளைக்கு நம்பிக்கை இருக்குது, அவனுக்கு என்ன இல்லை, ஒரு உயிருக்கே போராட்டம். அப்போ ஒன்றும் இல்லை, நம்ம நாசியில் இருக்கிற சுவாசத்துக்கு ஆண்டவருக்கு எவ்வளோ, how much grateful we have to be for the breath in our nostrils. நம்முடைய நாசியிலே வைத்திருக்கிற அந்த சுவாசத்தை நினைத்து நாம் ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு முறை அப்படிதான் ஒரு காரியத்தை வச்சுட்டு எனக்கு ஒன்றும் மூடே சரியில்லை. அந்த டைம் ஏதோ ஆஸ்பத்திரிக்கு ஜபத்துக்கு போயிட்டேன். அங்கே போயிட்டு ஒரு விசிட் அடிச்சுட்டு வந்தேன். அத்தோட எப்பா நம்மளுக்கு இருக்கிறது போதும், எது எப்படின்னாச்சும் இருந்துட்டு போகுது, நமக்கு அதை பற்றி கவலையே இல்லை. அங்கே போராடுற ஆளுங்களை பார்த்தா தேவன் நாசியில் வச்சிருக்கிற சுவாசத்துக்கு முதல்ல அவருக்கு என்ன சொல்லணும்பா, நன்றி சொல்லணும். Praise the name of the living God. அந்த நன்றியுள்ள இருதயம் இருந்துச்சுன்னா, அதை நினைக்கிற ஒரு மனப்பான்மை, we have to remember it. அதை ஞாபகம் பண்ண வேண்டும். நிறைய பேருக்கு மூச்சு விடுறதே அவங்களுக்கு தெரியல பாருங்க. அவங்க என்னையா பிறந்துட்டோம் எல்லாம் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கான் நானும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, மேலே ஒருத்தர் இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, இன்ஹேல் எக்ஸேலை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. God is operating the inhaling and exhaling process in us. இழுப்பையும் எடுப்பையும் அவர் செய்து கொண்டு ஃபுல்லாக உருவினார்னா ஃப்ளாட்டு. பிரியாணி இருக்கோ, கஞ்சி சோறு இருக்கோ, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும், அதில் பிரியாணியும் அடக்கம், ஒயிட் பிரியாணி, ஐஸ் பிரியாணியும் அடக்கம். ஐஸ் பிரியாணின்னு என்ன, பழைய சாதம். அப்போ என்ன பண்ணணும், இதுக்கும் நன்றி சொல்லணும், அதற்கும் நன்றி சொல்லணும். Praise the name of the living God. Contentment is focusing on what we have. எனவே இந்த கொண்டிருக்கிற திருப்தி என்பது நாம் என்ன கொண்டிருக்கிறோம், நம்ம இடத்துல என்ன இருக்கிறது, அந்த remembering what God has done. தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பதை ஞாபகம் பண்ணுகிறது. Not what he will do. இனி என்ன செய்ய போகிறார் என்பது. Not what we are demanding him to do. அவர் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் what he has done, what he has done, what he has done. என்ன செய்திருக்கிறார், என்ன if these people, இந்த ஜனங்க, if they would have really remembered their 400 years in the wilderness, in the land of Egypt, அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த அந்த 430 வருஷத்தை, and remembered how the Lord with the mighty hand brought them out. எப்படி பலத்த கரத்திலிரு அவர்களை அந்த இடத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு the Egyptian empire was the most powerful empire in their day and time. அந்த காலத்திலே எகிப்தின் சாம்ராஜ்யம் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த சாம்ராஜ்யம். nobody can even come close to the power of their ruling. ஆட்சிக்கு கீழாக எவரும் கிட்ட நெருங்கி they were dominating at that day and time. அந்த நாட்களிலே அவர்களே முழுவதுமாய் ஆண்டு so in such clusters of the powerful empire, அப்படிப்பட்டதான ஒரு வல்லமையுள்ள சாம்ராஜ்யத்துக்குள்ளே these children
children of Israel were in bondage for 400 years. இந்த இஸ்ரவேல் புத்திரர் 430 வருஷம் அவர்களுக்கு கீழே அடிமைகளாக But இருந்தார்கள். God, through His mighty hand, ஆனால் தேவன் தம்முடைய பலத்த through His கரத்தினாலே powerful arm, அவருடைய வல்லமையுள்ள He did many mighty wonders in Egypt அங்கே எகிப்தில் அநேக அடையாள and அற்புதங்களை brought the செய்தவராய் people out of the land of Egypt. அந்த எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்களை வெளியே கொண்டு So வந்தார். wondrously was leading them into wilderness. அவர்களை அற்புதமாய் வனாந்திரத்திலே Pillar of நடத்தினார். cloud by day and the pillar of fire by night. பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களை Made a வழிநடத்தினார். dry way through the Red Sea. அந்த சிவந்த சமுத்திரத்திலே உலர்ந்த தரை வழியாய் அவர்களை He made the நடத்தினார். sea to swallow up Pharaoh and his armies. பார்வோனையும் அவன் சேனையும் அந்த சமுத்திரம் கவிழ்த்து போடும்படியாய் God is செய்தார். saying, the Egyptians that you saw today, you will see them no more. சொல்றாரு, இன்னைக்கு நீ காண்கிற இந்த எகிப்தியனை நீ என்னைக்கு காண போற? 400 வருஷமா அவன் மூஞ்ச பார்த்து 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 அவன் செஞ்ச கொடுமையை நினைச்சு 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 எப்படி ஆயிட்ட, நொந்து போயிட்டல்ல. இன்று கண்ட எகிப்தியனை நீ என்னைக்கு இனி கண்ணில் கூட என்ன பண்ண மாட்டேன், அவன் பின்னாடி வரத்துக்கு சான்ஸே கிடையாது. இல்லைன்றாரு ஆண்டவர். இதெல்லாம் மறந்துட்டு என்ன பண்ணுறாங்க, தாவிலை, தமிழில் தான் நல்ல வார்த்தை, எகிப்தில் இருந்தால் எங்களுக்கு தாவிலை. இட்ஸ் பெட்டர் ஃபார் அஸ் டு பி இன் ஈஜிப்ட். நாங்கள் எகிப்தில் இருந்தால் எங்களுக்கு நன்றாக இருக்கும். என்னமோ அங்கே பார்வோனுடைய இந்த டைனிங் டேபிளில் உட்காந்து பெரிய விருந்து சாப்பிட்ட மாதிரி, எகிப்தில் இருந்தால் அடிமையின் ஃபுட்டு, ஸ்லேவ்ஸ் ஃபுட் தேவர் ஈட்டிங். அவர்கள் அடிமையின் ஆகாரம் புசித்தார். வேலை செஞ்சால் கிடைக்கிறது ரேஷன். ஹலோ, கிட்டத்தட்ட இப்போ இருக்கிறாங்களே இந்த 100 நாள் திட்டம், இப்போ இருக்கான்னு தெரியல. ஏன்னா வேலை செஞ்சால் ஏதோ கொஞ்சம் காசு, கொஞ்சம் கிரைன்ஸ் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அட்லீஸ்ட் இப்போ செய்கிறவங்க எதனால் செய்கிறாங்க, அட்லீஸ்ட் ஜனங்க பசினால் என்ன பண்ணாமல் இருக்கணும், இறக்காமல் இருக்கணும்னு அதாவது செய்கிறாங்க. பட் ஆனால் எகிப்தில் நடந்தது அடிமை. வேலை செஞ்சால் உனக்கு 1 கிலோ கோதுமை, அவ்வளோதான். ஆனால் இங்கே வந்து அடிக்கிற டயலாக் என்ன, அங்கே இருந்தால் எங்களுக்கு தாவிலை, கொம்மட்டிக்காய், வெள்ளைக்காய், வெள்ளைப்பூண்டு, வெங்காயம். ஆண்டவர் கூட்டு போகிற தேசத்தில் எல்லாமே இருக்குது. நினச்சதெல்லாம் நினச்ச நேரம் என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். பட் தீஸ் பீப்புள் தே forgot the goodness of God. தேவனுடைய நன்மை இந்த ஜனங்கள் மறந்து போனார்கள். That's why the writer says in that psalm, our fathers they did not understand the wonders in Egypt. நம்முடைய பிதாக்கள் எகிப்து தேசத்தில் செய்த அதிசயங்களை, The wonders that the Lord had done in Egypt. அங்கே எகிப்தில் அவர் செய்த அற்புதங்களை அவர் The things that he did in the wilderness. வனாந்திரத்தில் அவர் செய்த காரியங்களை அவர் How நினைக்காமல் he was leading them. அவர் எப்படி அவர்களை நடத்தினார், How he was protecting them. அவர்களை எப்படி அவர் How பாதுகாத்தார், he was providing for them. அவர்களுக்கு எல்லா தேவைகளையும் அவர் எப்படி கொடுத்தார். They remembered not the multitude of his mercies. அவருடைய கிருபையின் திரட்சியை அவர்கள் நினையாமல் போனார்கள். In Christianity, கிறிஸ்தவத்திலே forgetting the goodness of God தேவனுடைய நன்மையை மறப்பது is a disease. அது ஒரு வியாதி, It's an infirmity. அது ஒரு பலவீனம். அது வந்து என்னது, ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசீஸ். ஆவிக்குரிய ஒரு வியாதி. எது, தேவன் செய்தவைகளை நன்மையை மறப்பது. Only remembrance brings an attitude of gratitude. அது நாம் ஞாபகத்துக்கு கொண்டு வரும்போது, நினைவில் இருந்தாதான் அது நம்மை நன்றியுள்ளவர்களாய் ஆண்டவரை துதிக்கும்படியாய் செய்யும். But forgetfulness, ஆனால் மறதியான காரியங்கள் will bring an ungrateful spirit. நமக்குள்ளே ஒரு நன்றியற்ற ஒரு தன்மை It will lead us to the sin of unbelief. அது அவிசுவாசம் என்கிற பாவத்துக்குள்ளே நம்ம நடத்தும். It will blur God's work before our eyes. நம்முடைய கண்களுக்கு முன்பாக தேவனுடைய கிருபையை நம்மால காண இயலாது. It will amplify what the devil says and it will belittle what God says. பிசாசு சொன்னதான் முன்னாடி தெரியுமே ஒழிய ஆண்டவர் சொன்னது எல்லாம் நமக்கு ஒன்றுமே இல்லாமல் மறந்து போகும். Praise the name of the living God. நாமத்துக்கே. There is a psalm in the book of Psalms, Psalm number 77. சங்கீதம் 77 பார்க்கிறோம். It talks about the lamentation of Asaph. அங்கே ஆசாப்புடைய புலம்பல் என்னது என்று நாம் பார்க்கிறோம். ஆசாப்புடைய புலம்பல். புலம்பல் வந்து ஃபர்ஸ்ட் கசின். யாருக்கு, முறுமுறுப்புக்கு கசின் பிரதர். யாரு, புலம்பல். In verse number 1 the scripture says, I cried unto God with my voice, even unto God with my voice, and he gave ear unto me.
என் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி Verse கொடுத்தார். number 2, in the day of trouble I sought the Lord, my soul ran in the night and ceased not, my soul refused to be comforted. என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. I remembered God and was troubled. நான் தேவனை நினைத்தபோது அலறினேன். நீங்க தேவனை நினைக்கிறப்ப என்ன பண்றீங்க? நாம தேவனை நினைச்சா எப்படி இருக்கு மனசுக்கு? எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு, சிலருக்கு ஆறுதலா இருக்கு, சிலருக்கு சமாதானமா இருக்கு. இவர் என்ன சொல்றாரு? I remembered God and was troubled. நான் தேவனை நினைத்தபோது அலறினேன். ஏதோ பேயை பார்த்து அலறனா அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், அதில் ஒரு நியாயம் இருக்குது. இவர் என்ன சொல்கிறாரு? நான் தேவனை நினைத்தேன், அலறினேன். ஐ கம்ப்ளைண்ட் அண்ட் மை ஸ்பிரிட் வாஸ் ஓவர்வெல்ம்டு. நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. இதுக்கப்புறம் செலா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? செலா. செலா அப்படின்னா என்ன அர்த்தம்? நின்று யோசி, பாஸ் அண்ட் திங்க். அது நின்று யோசிக்கிறது. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு இந்த ஆசாப்? ஐ ரிமெம்பர்ட் காட், ஐ வாஸ் ட்ரபிள்ட், ஐ கம்ப்ளைண்ட் அண்ட் மை ஸ்பிரிட் வாஸ் ஓவர்வெல்ம்டு. நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. அவ்வளோதான். அந்த வார்த்தையை சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? நின்று யோசிக்கிறாரு, என்னத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோன்னு. Verse number 4 says, Thou holdest mine eyes waking, I am so troubled that I cannot speak. நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். Verse number 5 says, I have considered the days of old, the years of ancient times. பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். Verse number 6, I call to remembrance my song in the night, I commune with mine heart, with mine own heart, and my spirit made diligent search. ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்துக் கொள்கிறேன், என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. From verse number 7 he says, Will the Lord cast off forever? ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? Will he be favorable no more? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? Verse number 8 is his mercy clean gone forever. அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? எல்லாம் क्वेश्चन தான். தேவனை நினைத்த உடனே இவருக்கு ஆன்சர் வரல, வெறும் क्वेश्चना வருது. Will the Lord cast off forever? Will he be favorable no more? ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? தயை செய்யாதிருப்பாரோ? Is his mercy clean gone forever? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? That his promise failed forevermore? வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறை ஒளிந்து போயிற்றோ? Look at verse number 9. Had God forgotten to be gracious? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? தேவன் இரக்கம் பண்ண என்ன யார் பண்ணிட்டாரா? அவர் மறந்துட்டாரா? Hath he in anger shut up his tender mercies? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ? அடுத்த செலா. இவ்வளோ புலம்பிட்டு செலானா என்னன்னு சொன்னேன்? நிறுத்தி யோசிக்க. அவ்வளோதான், நிறுத்திடணும், நிறுத்தி யோசிக்கணும். அதுக்கு அர்த்தமே என்ன? பாஸ் அண்ட் திங்க். நின்று யோசி, அதோட நிறுத்திடு. நிறுத்திட்டு யோசி. இது ஒரு பாட்டு பாருங்க. நம்மெல்லாம் பாட்டை முடிகிற வரைக்கும் விடுறதே இல்லை. ஆனால் ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு? பாட்டு பாடிட்டு நின்று என்னத்தை பாடணுன்னு யோசி. ஒரு புலம்பி தீர்த்துட்டு he says in verse number 10, 10வது வசனத்துல சொல்லுகிறார், மேலே சொன்ன எல்லாத்தையும் திருப்பி ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டு அவர் சொல்றது என்னன்னா, and I said this is my infirmity. அப்பொழுது நான் இது என் பலவீனம். அதனால தான் சொன்னேன் இது ஒரு வியாதி. This is a spiritual disease. இது ஆவிக்குரிய ஒரு வியாதி. Forgetting the goodness of God, தேவனுடைய நன்மைகளை மறப்பது, not understanding the wondrous work of God. தேவனுடைய அதிசயமான கிரியைகளை. It is a disease, it is an infirmity. அது ஒரு பலவீனம், அது ஒரு வியாதி. Then he says, but I will remember the years of the right hand of the Most High. ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். Praise the name of the living God. He says, I am no more going
going to stay in this infirmity. இந்த பலவீனத்திலேயே நான் இங்க இருக்க போகிறது This infirmity of forgetfulness, இந்த மறதி என்கிற இந்த பலவீனம், this infirmity of not understanding the goodness of God, தேவனுடைய நன்மை இன்னதென்று புரியாத ஒரு I am going to come out of this infirmity. நான் அதிலிருந்து வெளியே I am going to remember the years of the right hand of the Most High. வரமானவருடைய வலது கரசத்தில் உள்ள வருஷங்களை நினைவு I will remember the works of the Lord. கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். I will remember thy wonders of old. உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு I கூறுவேன். will meditate also of all thy works and talk of thy doings. உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன். Praise the name of the living God. He says, I will talk of thy doings. நான் உம்முடைய செயல்களை எல்லாம் நான் யோசிப்பேன். பாருங்க எத்தனை ரிமெம்பர் பாருங்க. I will remember the years of the right hand of the Most High. உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு I will remember the works of God. கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். Whatever he has done. அவர் ஏற்கனவே என்னெல்லாம் Whatever he has done for others. மற்றவர்களுக்கு அவர் என்னெல்லாம் Whatever he has done in my life. என்னுடைய வாழ்க்கையில் அவர் என்னவெல்லாம் Surely I will remember thy wonders of old. நிச்சயமாக பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். Verse number 12, I will meditate also of all thy work. அடுத்து 12ஆம் வசனம், நம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானிப்பேன். தியானிப்பேன், நினைப்பேன், தியானிப்பேன். நினைக்கிறதுனா என்ன? நினைவுன்னு சொன்னா it can even be a flying thought. நீ வந்து உன்னுடைய நினைவுகள் கடந்து போகிற ஒரு நினைவு, ஏதோ அப்படியே நினைச்சிட்டு அப்படியே கடந்து போயிடுறது. But I will also meditate of all thy work. What does it mean? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானிப்பேன் என்றார். அவர் செஞ்ச காரியத்தை பிரிச்சு போட்டு பக்கா பிரிச்சு போட்டு என்ன பண்றது? அதை தியானிக்கிறது. For example, if God has done something good in your life like 5 years before, ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக தேவன் உங்களுக்கு ஒரு நன்மை செய்தார், and if you want to meditate on that, அதை நீ தியானிக்க வேண்டுமானா what do? என்ன செய்யணும்? You actually time travel 5 years back. முதல்ல 5 வருஷத்துக்கு நீங்க பின்னாடி போணும். You go to that certain place, அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு go to that certain time, அந்த நேரத்துக்கு நீங்க கடந்து போணும். and bit by bit, கொஞ்சம் கொஞ்சமாக, thread by thread, ஒவ்வொரு நூலா you remove each and everything that the Lord has done in your life, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பிரித்து and thanking God for it. அதற்காக ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி That செலுத்த is வேண்டும். called the meditating on the works of God. தேவனுடைய கிரியைகளை நாம் தியானிப்பது. Praise the name of the living God. And then the scripture says, and talk of thy doings. அது மாத்திரமல்ல, நம்முடைய செயல்களை நான் யோசிப்பேன், பேசுவேன். செயல்களை நான் யோசிப்பேன், பேசுவேன்னு போட்டிருக்கு ஆங்கில பைபிள்ல. ஆங்கிலத்தில் பேசுவேன் என்று. அப்ப எது இல்லையேன்னு பேசுறதை விட எது இருக்குன்னு என்ன பண்றாரு? பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன ஆண்டவர் செய்யலன்னு பேசுறதுக்கு பதிலா ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு பேசுறாரு. Praise the name of the living God. பேச்சே என்ன ஆயிருதுங்க? மாறிடுது. ஏன்னா நினைவு கூறுதல் நன்றியுள்ள இருதயத்தை கொண்டு வந்துடுது. This is called godliness with contentment. இதுதான் போதும் என்கிற மனதோடு Focusing on what we have. எதிலே இருக்கிறதோ இருக்கிறதுல கவனத்தை Focusing on what God has done. தேவன் எதை செய்திருக்கிறாரோ அதன் மீது நம்முடைய கவனத்தை. There's a song in English that says it is no secret what God can do. ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம் அது ஒரு ரகசியமானது அல்ல. What he has done for others he will do for you. மற்றவர்களுக்கு அதை செய்திருக்கிறார், அதை அவர் எனக்கும் செய்வார். Praise the name of the living God. நாமத்துக்கு. Then he says in verse number 13, அதன் பின்பாக 13ஆம் வசனத்தில் சொல்றார், thy way O God is in the sanctuary. தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. Who is so great a God as our God? நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? முதல்ல என்ன சொன்னாரு? தேவனை பார்த்து அலறினேன்றாரு. இப்போ என்ன பண்றாரு? தேவனை போல, நம்முடைய தேவனை போல இவரை போல வேற யாரு இருக்கா? Verse number 14 says, thou art the God that doest wonders, thou hast declared thy strength among the people. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. So just look at the way he began this psalm இந்த சங்கீதத்தை அவர் ஆரம்பித்த விதத்தை பாருங்க, and the way he finished the psalm. அந்த சங்கீதத்தின் நிறைவையும் பாருங்க. He started with the spirit of ungratefulness, ஒரு நன்றியில் அறியாத ஒரு நிலையில அதை ஆரம்பித்தான். but he finished
this song with grateful heart. ஆண்டவர் நன்றியோடு கூட அந்த சங்கீதத்தை அவர் முடித்தார். What happened in the middle? இடையில என்ன நடந்தது? He identified what was the problem. அவருடைய பிரச்சனை என்பதை அடையாளம் What was the problem with him? அவரோடு கூட இருக்கிற பிரச்சனை. He identified the spirit of ungratefulness. அவருக்குள்ளே இருந்த அந்த நன்றி அறியாத தன்மையை He identified forgetfulness. அந்த தன்னை ஆண்டவர் செய்த காரியங்களை மறந்ததை And he confessed it is an infirmity, it is a disease. ஆண்டவர் அதை அவருக்கு முன்பாக அறிக்கையிட்டார், இது ஒரு பலவீனம். And then he said, I will remember the works of God. அதன் பின்பாக அவர் சொல்றார், நான் ஆண்டவருடைய செயல்களை I will remember the years of the right hand of the Most High. அந்த உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். I will surely remember thy wonders of old. அந்த பூர்வ காலத்து அதிசயங்களை நான் நினைவு கூறுவேன். I will meditate also of all thy works. உம்முடைய கிரியைகளை நான் தியானிப்பேன். And talk of thy doings. அதை குறித்து நான் பேசுவேன். So if we have forgetfulness, நமக்குள்ளே அந்த மறதி என்கிற தன்மை இருக்குமானா, forgetfulness of God's goodness, தேவனுடைய நன்மையை மறக்கிற ஒரு காரியம், forgetting God's grace, தேவனுடைய கிருபையை மறக்கிற ஒரு தன்மை. ஒண்ணுமே எனக்கு ஆண்டவர் செய்யலைங்கன்னு சொல்லாதீங்க, அது பெரிய பொய். ஏன்னா மூச்சு விட்டுக்கிட்டு எனக்கு முன்னாடி உட்காந்துருக்கீங்க. அதுக்கு முதல்ல என்ன சொல்லுங்க, சிலருடைய முறுமுறுப்பு பயங்கர லெவல் 5ல் இருக்கும். அந்த ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஆண்டவர் பீஸ் கொடுக்காம இருக்கார்ல. Praise the name of the living God. நான் சொல்றது ரைட்டா தப்பா? எத்தனை பேர் நிர்வாணம் தெரிகிற அளவுக்கு உடுப்பு இல்லாமல் அவன் நினச்சா கூட என்ன பண்ணல, இல்லை அப்படி இருக்குது, உண்மையாகவே இருக்குது. ஆனால் நம்மளை ஆண்டவர் அந்த நிலையில் வச்சுருக்கிறாரா? முடிஞ்ச உடனே போய் சாப்பிட ரெடியாக இருக்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ரிசர்வில் இருக்குது ஃபுட்டு. கடையிலையும் இருக்கலாம், வீட்லேயும் இருக்கலாம். கடையில் இருந்தால் அது வாங்கக்கூடிய சக்தியும் நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. ஏன் இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே என்ன பண்ணுறதில்ல, கொடுக்கறதில்ல. இது எதுக்கு வழி திறந்து விடுறோன்னா, நன்றி இல்லாத ஆவி நமக்குள்ளே வர என்ன பண்ணுறோம், வழியை கேட் ஓப்பன் பண்ணுறோம். அது வந்துருச்சுன்னா முர் முர் முர். இந்த டாக் கான்ஃபரன்ஸில் நடக்கும் பாருங்க, நான் சொல்லியிருக்கிறேன், உருன்னு வர ஒருத்தர் டர்ன்னு வர. அது மாதிரி இருக்கவா நம்மளை படிச்சிருக்கிறாரு ஆண்டவர். He says, these people have I formed for myself. இந்த ஜனங்களை நான் எனக்காக ஏற்படுத்தினேன். They shall show forth my praise. அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். Praise the name of the living God. This may be something little in our eyes. நம்முடைய பார்வைக்கு இது ரொம்ப அற்பமாய் சிறியதா இருக்கலாம். Remembering the goodness of God may not look like a big fancy doctrine. தேவனுடைய நன்மைகளை நாம் மறவாமல் இருக்க வேண்டும் என்பது ஒரு பெரிதான ஒரு உபதேசமாக இருக்கலாம். But it is so important for us to endure until the end. ஆனால் நம் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டுமானால் அதுதான் நமக்கு மிக முக்கியமானது. Praise the name of the living God. The children of Israel, they forgot the goodness of God. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பிரயாணத்திலே தேவனுடைய நன்மையை மறந்து they understood not the wondrous work of God. அவருடைய அற்புதமான அதிசயங்களை அவர்கள் உணராமல் போனார்கள். அதனால என்ன ஆச்சுங்க, முறுமுறுத்தார்கள், வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள். இந்த மறதி அழிவுக்கு நேரா நம்மளை நடத்துகிற ஒரு மறதி. Forgetting the goodness of God, தேவனுடைய நன்மையை மறப்பது, is a forgetting nature that leads us to destruction according to the Bible. அந்த தன்மை தேவனுடைய வார்த்தையின்படி நம்மை அழிவுக்கு நேராக கொண்டு போகக்கூடியது. Instead of having an ungrateful spirit, நமக்குள்ளே ஒரு நன்றியற்ற ஆவி இருப்பதற்கு if there is a grateful spirit, ஒரு நன்றியுள்ள ஒரு ஆவி இருக்கு, by remembering the goodness of God, தேவனுடைய நன்மைகளை நினைத்தவர்கள், every little things that God has given us, செய்த ஒவ்வொரு சிறு காரியம், by remembering the grace and the mercy of God, அவருடைய கிருபை அவருடைய இரக்கத்தை நாம் நினைத்தவர்கள், meditate of it, talk of it, அதை குறித்து தியானித்து அதை குறித்து நாம் பேசி, there will always be a spirit of gratefulness. அப்பொழுது நமக்கு எப்போதும் ஆண்டவரை பற்றிய ஒரு நன்றியுள்ள ஒரு இருதயம் இருக்கும். Praise the name of the living God. Remembrance gives way to the spirit of gratefulness. எனவே ஞாபகமாய் இருப்பது நமக்கு ஒரு நன்றியுள்ள ஒரு இருதயத்தை கொடுக்கும். With praise and thanksgiving, ஆண்டவருக்கு நன்றி ஸ்தோத்திரம் துதி
காரியங்களையும் ஏறெடுக்குது. But forgetting, ஆனால் மறந்து போகிற காரியம் it will pave way to the spirit of ungratefulness. அது நன்றி அறியாத ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு போகும். And spirit of ungratefulness will lead us to murmuring and அந்த destruction. நன்றி அறியாத ஆவி நமக்குள்ளே வரும்போது நம்மை அழிவுக்கு நேராய் கொண்டு போகும். So what are the 5 things to endure until the end? நாம் முடிவு பரியந்தம் நிலைநிற்க வேண்டியதற்கு 5 காரியங்கள் எது? Number 1, முதலாவது, we should not lust after evil things like they also lusted. அவர்கள் இச்சித்தது போல பொல்லாங்கானவைகளை நாம் இச்சிக்க கூடாது. We should not be idolaters just like they were idolaters. அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நாம் விக்கிரக We should ஆராதனை not commit செய்யக்கூடாது. fornication as some of them committed. அவர்கள் சிலர் வேசித்தனம் பண்ணி அது போல நாம் வேசித்தனம் We should பண்ணக்கூடாது. not tempt Christ as some of them tempted. சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தது போல நாமும் பரீட்சை பார்க்க We கூடாது. should not murmur as some of them murmured. அவர்களில் சிலர் முறுமுறுத்தது போல நாமும் கிறிஸ்துவை They were முறுமுறுத்தக்கூடாது. overthrown in the wilderness அவர்கள் வனாந்திரத்திலே எரியப்பட்டார்கள். and they could not endure until the end. அவர்களாலே முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்க But முடியல. the bride of Christ, ஆனால் கிறிஸ்துவின் she மணவாட்டியானவள் serves the Lord until the end அவள் முடிவு பரியந்தம் ஆண்டவருக்கு சேவை செய்கிறவளாய் because she has the genuine oil of the Holy Spirit in her. ஏனென்றால் பரிசுத்த ஆவி என்கிற எண்ணெயை அவள் தனக்குள்ளே She will கொண்டிருப்பதினாலே not lust after evil things. அவள் பொல்லாதங்களை இச்சிக்க She மாட்டாள். will not lust after anything that God has not appointed for her. தேவன் அவளுக்கென்று நியமிக்காத வேறு எந்த ஒரு காரியத்தையும் தனக்கென்று அவள் She will தேர்ந்தெடுக்க not be மாட்டாள். rebellious or be stubborn and commit the sin of அந்த idolatry. விக்கிரக ஆராதனை என்கிற அந்த பாவத்தை செய்வதற்கு எதிர்ப்பு முரட்டாட்டமும் அவளிடத்தில் She will இருக்காது. focus on building a strong relationship and fellowship with God and never trespass the relationship and fellowship and commit the sin of fornication. அந்த வேசித்தனம் என்கிற பாவத்தை செய்யாதபடிக்கு அவரோடு உள்ள உறவிலே ஐக்கியத்திலே அவள் பலமாய் கட்டப்பட்டிருப்பாள். Fourthly, she values the grace of God தேவனுடைய கிருபையை அவள் மதிப்பீடு செய்யக்கூடியவள். and will not belittle or misuse the grace of தனக்கு God. நேராய் அளிக்கப்பட்ட தேவனுடைய கிருபை தவறவும் மாட்டாள், தவறாக Because உபயோகிக்க மாட்டாள். misusing the grace will lead us into committing the sin of tempting Christ. அந்த தவறாக தேவனுடைய கிருபையை உபயோகப்படுத்துவது அதை கிறிஸ்துவை பரீட்சை பார்ப்பதற்கிற பாவத்துக்கு சமம். Fifthly and finally, இறுதியாக ஐந்தாவதாக she will eliminate forgetfulness and she will remember the goodness of God அவள் and have the எப்போதும் spirit of gratefulness, and that's why she will not commit the sin of murmuring. தேவன் செய்த நன்மையான கிரியைகளை நினைத்தவளாய், அதிசயங்களை அற்புதங்களை அவள் எண்ணினவளாய், அதுக்கு நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கொண்டிருப்பாள். So there are 6 attributes by which Ruth, the Old Testament bride, a type of the bride of Christ now, கிறிஸ்துவுக்கு she followed. மணவாட்டியாய் அடையாளமாய் காணப்படுகிற பழைய ஏற்பாட்டின் ரூத் கொண்டிருந்த 6 விதமான How குணாதிசயங்கள். did she serve the Lord? அவள் எப்படி ஆண்டவரை She சேவித்தாள்? served the Lord sensibly without laziness. சோம்பல் இல்லாமல் ஆண்டவரை அவள் சேவை She செய்தாள். served the Lord with knowledge. அது மாத்திரமல்ல, அறிந்து கொண்டு அவள் She செய்தாள். served the Lord with separation. ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து She ஆண்டவரை served சேவித்தாள். with faith. விசுவாசத்தோடு ஆண்டவரை சேவித்தாள். She served in spite of difficulty. கஷ்டங்கள் மத்தியிலே ஆண்டவரை சேவித்தாள். And she served until the end of the harvest. அந்த அறுப்பு காலம் முடிகிற வரைக்குமாய் அவள் இறுதி வரைக்கும் அவள் சேவை So is செய்தாள். the bride of Christ in this day and இந்த time. நாட்களிலே கிறிஸ்துவின் மணவாட்டியாய் இருக்கிற நாமும் அப்படி We don't be lazy in நாம் serving the சோம்பலாய் Lord. இருக்கக்கூடாது. We don't be careless or callous in our serving. நாம் தேவனை சேவிக்கிறதிலே அவருக்கு நம்ம ஆராதனை செய்கிறதிலே We எந்த serve the Lord with all of our heart, soul and முழு mind. இருதயத்தோடு முழு ஆத்துமா மனதோடு ஆண்டவரை நாம் சேவிக்க We don't வேண்டும். serve God in any way and every way we like. நாம் விரும்புகிறபடி எப்படியோ ஏதோ ஆண்டவரை But சேவிக்கிறது அல்ல. we serve God by having the knowledge of what He likes, how He wants us to ஆண்டவர் serve Him. எப்படி அவர் விரும்புவார் என்கிற அந்த விருப்பத்தை அறிந்தவர்களாய் நாம் அவருக்கு சேவை Thirdly, we serve Him by living a separated ஒரு life. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த ஆண்டவரை நாம் சேவிக்க Fourthly, வேண்டும். we serve God with faith. நான்காவது விசுவாசத்தோடு ஆண்டவரை நாம் We சேவிக்க serve வேண்டும். God in spite of difficulties, challenges and trials. உபத்திரவங்கள், சவால்கள், நிந்தைகள் மத்தியிலே ஆண்டவரை நாம் சேவிக்கிறது. And we serve God until the end. முடிவு பரிந்தம் நிலைத்து நின்று ஆண்டவரை சேவிக்க வேண்டும். Praise the name of the living உம்முடைய God. நாமத்துக்கே This is the way how the bride of Christ will serve the Lord in this day and கிறிஸ்துவின் time. மணவாட்டி என்கிறவள் எப்படி ஆண்டவரை சேவிக்க
முடிக்கக்கூடியவள் என்பதற்குரிய அடையாளமாய் And after she finished serving in chapter number 2, அந்த இரண்டாவது அதிகாரத்தின் நிறைவில் அவளுடைய சேவையை அவள் முடித்த chapter பின்பு 3, it talks about the rest of Ruth. அந்த மனவாட்டிக்குரிய இளைப்பாறுதலை குறித்து மூன்றாவது அதிகாரத்திலே பார்க்கிறோம். Her mother-in-law says, shall I not seek rest for you? அவ மாமியார் நகோமி சொல்லுறா, உனக்கு நான் சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேன். There is a rest that God has prepared for his people. ஆண்டவர் நம்முடைய ஜனத்துக்கு ஒரு இளைப்பாறுதலை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். And also அது மாத்திரமல்ல, Ruth received her reward in chapter number 4. நான்காவது அதிகாரத்திலே ரூத் தன்னுடைய பலனை அவள் பெற்றுக்கொண்டாள். Lord willing, we'll talk about all of that in the next opportunity we get. எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே வாய்ப்பு கிடைக்கும் போது நாம் தியானிப்போம். God bless you all in Jesus' name. தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார்.